நமஸ்காரம் சார். சார் கேக்குறதா? பேசுறது கேக்குறதா? Am I audible, sir? கேக்குறது என்ன கேக்குறது? ஆமா, இன்னும் அண்ணா வரணும். நான் இன்னைக்கு ஏதோ எங்க பசங்களுக்கு நான் 2 புத்தகம் வாங்கியிருந்தேன் பஞ்சாங் பத்தி. பஞ்சாங்கம். ஓகே ஓகே ஓகே. அதுல வந்துட்டு 27 நட்சத்திரம் எது, ராசி எது, பின்ன இந்த ஹோரா வந்து ஆமா ஆமா ஆமா. எனக்கு இத படிக்க போற தோணுது. இந்த ஹோரால இருந்து தான் நம்ம ஆர்னு வரது. நம்ம இங்கிலீஷ்ல 1 hour சொல்றோமே. ஆமா, ஹோரா ஹோராங்கிறது ஆரிஜின் எப்படின்னா அஹோராத்திரம்னு, அஹோராத்ரா. இல்ல நம்ம இங்கிலீஷ்ல இந்த ஆர் சொல்றல 1 மணிக்கூருக்கு 1 hour ஹார் இருக்கலாம் இருக்கலாம் இருக்கலாம். அதுல இருந்தா வராது சொல்றா இவ. ஆமா ஆமா, ரூட் வேர்ட் இங்கிலீஷ் வேர்ட்ஸ் நிறைய வந்து சான்ஸ்கிரிட்ல இருந்தா நிறைய வந்திருக்கு அப்படின்னு சொல்றா. ஆமா ஆமா, எங்கட்டனா இதுக்கு வந்து சென்ஸ் இருக்கு இல்லையா இந்த அஹோராத்திர, அதனால தான் இந்த ஆர் ஹார் ஹார். இது பிராதுஹு அப்படிங்கிறது பிரதர், அப்படியே வருது. பிராதுஹு பிரதர், ஸ்வஸ்ரு சிஸ்டர். அது மாதிரி நிறைய வந்து இந்த சான்ஸ்கிரிட் வச்சு நிறைய லாங்குவேஜஸ் டெவலப் ஆயிருக்கு. கரெக்ட் கரெக்ட். அதே போல நம்ம இந்த பஞ்சாங்கம்னு எடுத்துட்டாலும் என்ன சொல்றதுன்னா, நம்ம வந்து தமிழ்நாடு கேரளாவுக்கு கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் வரும். இந்த நம்ம கையில வச்சுட்டு இருக்க இல்லையா அந்த பஞ்சாங்கம், அது வந்து மேக்சிமம் வந்து இதுலயே எப்படின்னா சௌரமானம் சாந்திரமானம்னு 2 இருக்கு. சௌரம் அப்படிங்கிறது வந்து சூரியனை அடிப்படையா வச்சது. இப்ப தமிழ்நாடு கேரளா எல்லாமே வந்து நம்ம வந்து அந்த சங்கராந்தி எப்படின்னா சங்கிரமணம், நம்ம சூரியன் வந்து ஒரு ராசியிலிருந்து இன்னொரு ராசிக்கு எப்போ சங்கிரமணம் ஆகிறாரோ அதை வந்து நம்ம தமிழ்நாடுலயும் கேரளாவிலையும் மாசப்பிறப்பா எடுத்துக்கிறோம். அதர் ஸ்டேட்ஸ், அதர் பார்ட் ஆஃப் த நேஷன் இந்தியா ஃபுல்லா எப்படி எடுத்துக்கிறான்னா அமாவாசை கழிஞ்ச பிரதம, அமாவாசைக்கு மறுநாள் பிரதம வர்றது இல்லையா, அது மாசப்பிறப்பு. டிஃபால்ட்டா அன்னைக்குதான் மாசப்பிறப்பு அது. சோ அப்படி அந்த பிரதமைய வச்சுட்டு 15 டே ஓவர்லாப் தான் இருக்கு. 15 டேஸ். ஆமா ஆமா, 15 days. ஆமா ஆமா, அது வந்து சாந்திரமானம். இப்ப நம்ம ஆந்திரா கர்நாடகா அவளது எல்லாமே பார்த்தா சாந்திரமானமா தான் இருக்கும். நம்மளது வந்து லக்னம் கணிக்கிறதெல்லாம் தமிழ்நாடு அண்ட் கேரளா வந்து சௌரமானமா இருக்கும். சூரியனை பேஸா வச்சுட்டு நம்ம லக்னம் கணிப்போம். அவர் வந்தாச்சுன்னு நினைக்கிறேன். ஓகே, யா யா, ஆமா. பார்ட்டிசிபென்ட்ஸ் 3 வீடியோ இல்ல. அண்ணா வந்து இது ஆன் பண்ணனும், மைக் ஆன் பண்ணனும். நான் இருக்கேங்க. So I have been hearing your conversations. So present. That's healthy. ஓகே, அப்படியே ஸ்லோகத்தோட ஆரம்பிச்சிடலாமா? அப்படியே எல்லாருமே சேர்ந்தே சொல்லிடுவோம். அகஜானன பத்மார்க்கம் கானனமஹர்நிஷம் அநேகதந்தம் பக்தானாம் ஏகதந்தம் உபாஸ்மஹே வசுதேவசுதம் தேவம் கம்சசாணூரமர்தனம் தேவகீ பரமானந்தம் கிருஷ்ணம் வந்தே ஜகத்குரும் திதிர்விஷ்ணுஸ்ததா வாரோ நக்ஷத்ரம் விஷ்ணுரேவ ச
யோகஸ்ச கரணம் சைவ சர்வம் விஷ்ணுமயம் ஜகத். நேத்திக்கு ஒரு சின்ன ரீகேப் பண்ணோம்னா, நேத்திக்கு நம்ம வந்து பஞ்சாங்கம் அப்படின்னா என்னன்னு பார்த்தோம். ஜோதிஷத்துக்கு அடிப்படை பஞ்சாங்கம், திதி, வாரம், நட்சத்திரம், யோகம் அண்ட் கரணம். திதி வந்து மொத்தம் பட்சத்துக்கு 15 திதி, ஒரு பட்சத்துக்கு 15 திதி. வாரம் அப்படின்னு எடுத்துட்டா 7 வாரம், நட்சத்திரம் 27 நட்சத்திரம், யோகம் 27 யோகம், கரணம் 11 கரணம். அதுல நம்ம இன்னொன்னு மகாபிரிவா வாக்கிய சொன்னபடி நம்ம எக்ஸ்ட்ரா என்ன பார்த்தோம்னா, ஆயுஷ்மான் பவ சௌமிய, சௌமிய வாரத்துல வரக்கூடியதோ புதவாரத்துல சௌமியம் சௌமிய குணோபேதம் புதம் பிரணமாமியகம் அப்படின்றா. இப்ப அந்த சௌமிய வாரத்துல புதவாரத்துல வரக்கூடிய ஆயுஷ்மான் யோகம், பவகரணம், அது மூணும் ஒண்ணு சேர்ந்து வந்தா எது எடுத்தாலும் அதுல வெற்றி தான். நம்ம எது செஞ்சாலும் அதே போல ஆயுஷ்ல நீ எப்பயுமே வெற்றியுடையவனாக இருக்க வேண்டும் அப்படின்னு நம்ம குழந்தையில ஆசீர்வதிக்கிறோம். இப்போ அடுத்து நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னா, திதி தேவதா அப்படிங்கிறது. 15, அதாவது பட்சத்துக்கு 15 திதி இருக்கு. அந்த திதிகளுக்கு யார் யாரு தேவதா அப்படிங்கிறது ஏதாவது ரஃப் நோட் இருந்தா அதுல ஹிண்ட்ஸ் எடுத்துக்கலாம் நீங்க, என்ன திதி என்ன தேவதா அப்படின்னு. இது எந்த இடத்துல இதுக்கு ப்ரூஃப் நம்மளுக்கு எங்க இருக்கு அப்படின்னா, முகூர்த்த சிந்தாமணி அப்படிங்கிறது கிரந்தம். அந்த சாஸ்திரத்துக்கு பேரு முகூர்த்த சிந்தாமணி. அதுல வரக்கூடிய முதல் ஸ்லோகத்திலே இந்த திதிகளுக்கான தேவதைகள் சொல்லப்பட்டிருக்கு. அந்த கிரந்தத்துல முதல் 2 ஸ்லோகம் வந்து தியான ஸ்லோகமா அமைகிறது. ராமச்சந்திரமூர்த்திக்கும் சரஸ்வதி விநாயகர் அதுக்கெல்லாம் அந்த சுவாமிகளுக்கெல்லாம் மூர்த்திக்கெல்லாம் தியான ஸ்லோகமா அமைகிறது. அடுத்து வரக்கூடிய 3வது ஸ்லோகத்துல திதி தேவதா அப்படிங்கிறத அந்த கிரந்தத்துக்கான ஆச்சாரியர் அதுல ரச்சனை பண்ணியிருக்காரு, எழுதியிருக்கார். அதாவது முதல்ல வரக்கூடிய திதி பிரதமை. ஏதாவது நோட் பண்ணிக்கிறேன் எங்கேயாவது? நான் நோட் பண்ணிக்கிறேன். நான் வந்துட்டு எங்க லேப்டாப்லயே டைப் பண்ணிட்டு இருக்கேன் parallel. யா ஃபைன். பிரதமைக்கு வந்து அக்னிர் தேவதா, அக்னி தான் தேவதா. இப்போ நம்ம ஜென்ரலாவே பிரதமையில எதுவுமே நம்ம சுபகாரியங்கள் ஆரம்பிக்கிறது இல்லை. நம்ம சம்பிரதாயத்துல எப்படின்னா, அக்னி வந்து ரொம்ப பிராமுக்கியமா இருக்கிற இடங்கள்ல, எந்தெந்த நாட்கள்ல வந்து அக்னிக்கு நம்ம ரொம்ப பிராமுக்கியம் தரோமோ அந்த அக்னி சம்பந்தப்பட்ட நாட்கள் எதுவுமே நம்ம சுபகாரியங்கள் ஆரம்பிக்கிறது இல்லை. அதனாலதான் பிரதமையில எதுவும் செய்யறது இல்லை. அதே போல கிருத்திகா அப்படின்னு பார்த்தா அக்னி சம்பந்தப்பட்டது தான். பரணி, கிருத்திகா. நம்ம மகாபாரதத்துல ராமாயணத்துல எல்லாம் கூட சில இப்போ இவர் அம்பரீஷ சரிதத்துல கூட ஒரு அக்னி ராட்சசி ஒருத்த வருவா. அக்னியே ஸ்வரூபம் ஆகும். அப்ப என்ன மென்ஷன் பண்ணுவான்னா, கிருத்திகா அப்படின்னு தான் அந்த ராட்சசியை மென்ஷன் பண்ணுவா. அதாவது அக்னி ஸ்வரூபமா இருக்கு அப்படின்னு. அதனால கிருத்திகை நட்சத்திரத்திலையும் சில காரியங்கள் நம்ம பண்றது இல்லை. இப்போ பிரதமையில நாம ஏன் சில காரியங்கள் பண்ணுவது இல்லை அப்படின்னா, அதுல அக்னி சம்பந்தப்பட்டதால பிரதமையில நம்ம பண்றது இல்லை. பிரதம திதிக்கு தேவதா அக்னி. பிரதமை அடுத்து வரக்கூடியது த்விதீயை, தமிழ்ல த்விதீயை, சம்ஸ்கிருதத்துல விடும்போது த்விதீயா. த்விதீயாக்கு வந்து பிரம்மா தேவதா, சதுர்முக தேவதா, சதுர்முகனான பிரம்மா வந்து தேவதா. த்விதீயைக்கு பிரம்மா தேவதா. அடுத்து திருத்தீயை, 3வது திதி திருத்தீயை, திருத்தீயா. திருத்தீயாக்கு வந்து மகா கௌரி தேவதா, கௌரி. திருத்தீயைக்கு கௌரி தேவதா. அடுத்து 4வது திதியாக வரக்கூடியது சதுர்த்தி. சதுர்த்தி நம்ம எல்லாருக்குமே தெரியும். எப்படியும் டிஃபால்ட்டா தேவதா யாருன்னு எல்லாருக்கும் தெரியும் இல்லையா? சதுர்த்திக்கு கணேச தான், கணபதி தேவதா சதுர்த்தி. அடுத்து பஞ்சமி. பஞ்சமிக்கு கொஞ்சம் இந்த ஆந்திரா கர்நாடகால இருக்கிறவாளுக்கு இது கொஞ்சம் ரொம்ப விசேஷம். பஞ்சமின்னா சர்ப்ப தேவதா, சர்ப்ப தேவதா. அன்னைக்குதான் நாக பஞ்சமி அப்படிங்கிறது ரொம்ப விசேஷம். பஞ்சமிக்கு சர்ப்ப தேவதா, சர்ப்ப தேவதா. 6வது திதி ஷஷ்டி. ஷஷ்டிக்கு வந்து கார்த்திகேய, முருகன், சுப்பிரமணிய சுவாமி. ஷஷ்டி அன்னைக்கு முருகன், சுப்பிரமணிய சுவாமி தேவதா.
சப்தமி அப்படிங்கிறது வந்து சூரிய தேவதா. சப்தமிக்கு சூரிய தேவதா. அதுவும் இன்னைக்கு சப்தமி திதி தான். அதாவது சாந்திரமானத்தின் படி பார்த்தா சப்தமி திதி. உதயம் வந்து நம்மளுக்கு சஷ்டி இருக்கு, மதியத்துக்கு மேல சப்தமி வர்றது. இன்னைக்கு நார்த்ல எல்லாம் ரொம்ப 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 விசேஷமான அமுக்தாபரண சப்தமி அப்படிங்கிற விரதம். இன்னைக்கு நம்ம எப்படி நேத்து வந்து ரிஷி பஞ்சமி முந்தன நாள் நேத்து அப்படிங்கிறது ரிஷி பஞ்சமி அப்படின்னு சொன்னோமோ, இன்னைக்கு வந்து அமுக்தாபரண சப்தமி அப்படிங்கிறது. அது வந்து தேவதா எல்லாம் பார்த்துட்டு இன்னைக்கு இன்னும் கூட ஒரு நம்ம நேஷன் வைடு, நம்ம நாடே வந்து பெருமை அடையக்கூடியதான ஒரு நிகழ்வு இன்னைக்கு நடந்திருக்கு. அதுவும் இன்னையோட திதி வார நட்சத்திரங்கள், அப்புறமா இந்த அமுக்தாபரண சப்தமி, இதெல்லாம் எப்படி அது அசோசியேட் ஆயிருக்கு அப்படிங்கறது இந்த தேவதா எல்லாம் பார்த்துட்டு நம்ம அதை கொஞ்சம் சிந்திப்போம். ஷஷ்டி அப்படிங்கிறது கார்த்திகேய தேவதா. சப்தமிக்கு சூரிய தேவதா, சூரியன் தேவதா. அஷ்டமிக்கு சிவன், அஷ்டமி அன்னைக்கு சிவன், சிவ தேவதா. நவமிக்கு துர்கா, விசேஷமா கொண்டாடுற இல்லையா, துர்கா பூஜா எல்லாமே நவமி அன்னைக்கு தான் கொண்டாடுறோம். துர்கா நவமிக்கு துர்கா தேவதா. தசமிக்கு வந்து தர்மராஜா அथवा யமஹா, தர்மராஜன் எனக்கூடிய யமன் தேவதை தசமி. ஏகாதசி விஸ்வே தேவர்கள். ஏகாதசிக்கு விஸ்வே தேவர்கள். துவாதசி விஷ்ணு தேவதா. One minute, bit slow. Yeah. ஏகாதசி விஸ்வே தேவாः. Okay. துவாதசி விஷ்ணு தேவதா. விஷ்ணு நம்ம பிரீத்தி பண்றதுக்கு தான் ஏகாதசி முழுக்க நிர்ஜலமா இருந்துட்டு விரதம் இருந்து துவாதசி பாரணை, இந்த துவாதசி பாரணையில தான் மகாவிஷ்ணு பிரீத்தி ஆகிறார் இல்லையா. துவாதசி விஷ்ணு தேவதா. திரையோதசி காமதேவः. ரதி காமன் ரதி சொல்றோம் இல்லையா. சிவபெருமான் வந்து தன்னுடைய முக்கண்ணுனால பஸ்மம் பண்றாரு இல்லையா. அதனாலதான் நம்ம வந்து அந்த திரையோதசி சாயங்கால வேலையில தான் சிவபெருமான் ஆலகால விஷத்தை உட்கொண்டார் அப்படிங்கிறது ஒரு சரிதம் உண்டு. இன்னொரு சரிதம் என்னன்னா, காமதேவன் வந்து தன்னுடைய பானத்தை சுவாமி மேலே இது அப்போ பஸ்மமாக்குறார். அதனாலதான் நம்ம என்ன பண்றோம்னா, நம்ம உலகத்துல வாழ்றதுக்கு நம்மளுக்கு காமனைகள் அவசியம்தான். ஆசை இல்லைன்னா உலக வாழ்க்கையே இல்லை. ஆனாலும் அதுவும் அளவுக்கு மீறி போயிடக்கூடாது, நம்மளுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கணும். இப்ப சிவன் எப்படி காமனைகள் எல்லாத்தையும் தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சுட்டு இருக்காரோ, நம்ம அப்படி ஒரு கட்டுப்பாடோட இருக்கணும். அப்படிங்கிறதுக்காக தான் திரையோதசி அன்னைக்கு நம்ம பிரதோஷ வழிபாடு ரொம்ப விசேஷமா பண்றோம். திரையோதசி. சதுர்தசி சிவஹா. சதுர்தசி அன்னைக்கு சிவஹா. அன்னைக்குதான் நம்ம சதுர்தசி அன்னைக்கு தான் சிவராத்திரி, மாச சிவராத்திரி கொண்டாடுறோம். அதே மாசி மாசம் வரக்கூடிய சதுர்தசி மகா சிவராத்திரி. சதுர்தசி சிவ தேவதா, சிவஹா. சிவஹா அப்படிங்கிற சப்தத்துக்கு சர்வ மங்களத்தையும் அருளக்கூடியவர் அப்படிங்கிறது அர்த்தமா இருக்கு. அப்போ சிவர் தேவதைக்கு ரெண்டுனா இருக்கு, அஷ்டமியும் இருக்கு சதுர்தசியும் இருக்கு. ஆமா, அஷ்டமியும் இருக்கு சதுர்தசியும் இருக்கு. அண்ட் இந்த பிரதோஷம்னா திரையோதசி தானே. அந்த திரையோதசி தான் பிரதோஷம். நம்ம அந்த அஷ்டமிக்கு தான் விசேஷமா பைரவ பூஜை பண்றோம். பைரவருக்கு ரொம்ப முக்கியமானது வந்து தேய்பிர அஷ்டமி. சதுர்தசி வரைக்கும் முடிஞ்சது. அடுத்து பௌர்ணமி சந்திரன் தேவதை, முழு நிலவு, முழு சந்திரன். அமாவாசைக்கும் பௌர்ணமி ஆச்சா. அடுத்து போலாமா? அமாவாசைக்கும் சந்திரன் தான் தேவதை. ஆனா ரொம்ப முக்கியம் யாரு அப்படின்னா பித்ருகு, அரியமா அப்படின்னு சொல்றா. பித்ருகு தேவதா அமாவாசைக்கு. அமாவாசை அன்னைக்கு நாம என்ன பண்றோம்னா,
முதல்ல சுவாமி காரியம் கூட பிராமுக்கியம் கிடையாது, பித்ரு தான். பித்ரு தர்ப்பணங்கள் என்னென்ன செய்யணுமோ அதெல்லாம் செஞ்சுட்டு தான் நம்ம சுவாமி காரியத்தை ஆரம்பிக்கிறது அப்படின்னு நிறைய சம்பிரதாயங்கள் இருக்கு. இப்ப இந்த அமாவாசைக்கு மட்டும் இந்த முகூர்த்த சிந்தாமணி அப்படிங்கிற கிரந்தத்துல பௌர்ணமி அமாவாசை ரெண்டுத்துக்குமே சந்திரமா அப்படின்னு தான் தேவதான்னு கொடுத்துருக்கு முகூர்த்த சிந்தாமணிங்கிற புக்ல. வேறு ஒரு சில பூர்வாச்சாரியர்கள் என்ன சொல்றாங்கன்னா, அமாவாசைக்கு அரியமா தேவதா, அரியமான் அப்படிங்கிறவர், அரியமா அமாவாசைக்கு அரியமா தேவதா. யாரது அரியமாங்கிறது? அரியமாங்கிறது வந்து அந்த 12 சூரிகள்ல வருவார் போல இருக்கு. நம்ம வேதத்துல வரக்கூடியதான். அது யாருன்னு நான் கரெக்டா கிளாரிஃபை பண்ணிட்டு உங்களுக்கு நெக்ஸ்ட் கிளாஸ்ல சொல்றேன். இந்த பித்ருலோக கூட தானே சம்பந்தம் அரியமாக்கு? பகவத்கீதையில வருது, பித்ருலோகத்துக்கு கூட தான் சம்பந்தம் வரும். அரியமா பித்ருலோகத்துக்கு கூட வருது. among the pitras ஆரியமா பகவத்கீதையில வருது. அவர் பித்ரு சம்பந்தம். அப்படின்னா இந்த விஷ்ணு, நான் எப்படி நினைச்சேன் ஏகாதசி விஷ்ணுவுக்கு பிரீத்தின்னு. அப்படி இல்லை, துவாதசி விஷ்ணு. விஷ்ணுவனுடைய பிரீத்தி துவாதசி தான். இப்ப விஸ்வே தேவாக அப்படிங்கிறது வந்து 12 பேர் வருவா, 12 வசுக்கள் அப்படிங்கிறது. அவளும் விஷ்ணுவனுடைய அம்சம் தான். நம்ம வந்து எப்படின்னா ஜோதிஷத்துக்கும் புராணத்துக்கும் ஒரு சில இடத்துல நம்மளுக்கு அப்படியே கான்ட்ரவர்சி வர்ற மாதிரி தோணும். சோ அப்ப நம்ம என்ன பண்ணணும்னா புராணங்களை அதை ஒரு சைடு வச்சுக்கணும், ஜோதிஷத்தை இது ஒரு சைடு வச்சுக்கணும். ரெண்டுத்தையும் போட்டு நம்ம கன்ஃபியூஸ் பண்ணிக்கப்படாது. அதே போல அமாவாசைக்கு அரியமா பித்ரு தேவதா முக்கியம். யாருக்கு ரொம்ப முக்கியம் தரணும் அப்படின்னா பித்ரு தேவதா அப்படிங்கிறது. இப்போ திதிகளுக்கான தேவதைகள் பார்த்தோம். அடுத்து வாரத்துக்கு பார்த்துக்கலாம். வாரத்துக்கு வந்து அந்தந்த வாரத்தினுடைய பேர் யாரோ அந்த கிரகங்கள் தான். ஒரு நிமிஷம். எனக்கு ஒரு क्वेश्चन. இப்போ இது நம்ம அமாவாசை அன்னைக்கு பித்ருகாரியம் பண்ணிட்டு அப்புறம் தேவகாரியம் பண்ணணும் அப்படிங்கிறது ஸ்மார்த்தா. ஆமா 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 ஆமா. ஸோ வைஷ்ணவ சம்பிரதாயத்துல அவ வந்து பெருமாளுக்கு பிராதானியம் கொடுத்து அப்புறம் பித்ருகாரியம் பண்றான். பித்ருகாரியம் ஆமா. எப்படி நம்ம பார்க்கணும்? இல்ல, அது சம்பிரதாய பேதங்கள். அது யார் சம்பிரதாய பேதமே தவிர ஆமா, அமாவாசையை பொறுத்த வரைக்கும் பித்ரு தான். இதுவே இன்னொன்னு என்னன்னா, மார்துவ சம்பிரதாயத்துல நம்ம வைஷ்ணவாலியாவது ஸ்ரார்த்த அமாவாசை திதி அன்னைக்கே, இப்போ ஏகாதசி திதி அன்னைக்கு ஸ்ரார்த்தம் வர்றது அப்படின்னா ஃபர்ஸ்ட் பெருமாளுக்கு திருவாராதனம் எல்லாம் பண்ணிடுவா. திருவாராதனம் பண்ணி சாலகிராம பூஜை எல்லாம் பண்ணி அதுக்கு அப்புறமா மதியத்துக்கு மேல உச்சி 12க்கு எப்போ அந்த சூரியன் உச்சி காலம்ன்றாரோ அப்பதான் பித்ருக்களுக்கான டைம். அந்த உச்சி தொட்ட உடனே பித்ருக்காரியங்கள் ஸ்டார்ட் பண்ணிடுவா. இதுவே மார்துவாலா இருந்தான்னா ஏகாதசி பெருமாள் மட்டும்தான். துவாதசி தான் பண்ணுவா. துவாதசி தான் அவருடைய ஸ்ரார்த்த திதியே ஏகாதசியா இருந்தாலும் துவாதசி தான். இங்க நம்ம அது சரி தப்பு அப்படின்னு பாக்குறதுக்கு எதுவுமே இல்லை. சம்பிரதாயம், அந்த சம்பிரதாயம் அப்படிதான். அது நம்மளுடைய சைவ சம்பிரதாயம் ஆந்திர பத்ததி, அப்புறமா இங்க தமிழ்நாடு ஸ்மார்த்த பத்ததி அப்படின்னா பித்ரு தான் முக்கியம். நம்ம பித்ரு காரியம் முடிச்சுட்டு தான் அப்புறமா சுவாமி காரியமா பண்றோம். விளக்கேற்ற மாட்டோம், கோலம் போட மாட்டோம், அது நிறைய இருக்கு. பித்ரு தான் முக்கியம் அப்படிங்கிறது நம்மளுடைய சம்பிரதாயமா இருக்கு. அடுத்து வார தேவதா. வார தேவதா நம்மளுக்கு ஈஸி தான். அந்தந்த வாரத்துக்கான கிரகங்கள் தான் அதற்கான தேவதா. இப்போ நம்ம இந்த திதி தேவதா அப்படிங்கிறது பார்த்தோம். இதுக்கு எதுக்கு மெயினா யூஸ் ஆகுதுன்னா, எந்தெந்த சுவாமிய என்னன்னைக்கு நம்ம பூஜை பண்ணா எப்படி பிரீத்தி பண்ணலாம். இப்போ சர்ப்ப தேவதைக்கு யாரோ ஒருத்தர் பூஜை பண்ண போறாரு, ஏதோ ஒரு ரீசன் சர்ப்ப தேவதைக்கு பூஜை பண்ண போறாரு. அப்போ சர்ப்ப தேவதைக்கு ரொம்ப உச்சிதமானது பஞ்சமி. இப்போ பஞ்சமி திதியில சர்ப்ப பிரதிஷ்டை, பஞ்சமி சர்ப்ப பிரதிஷ்டை, சர்ப்ப பூஜை, பரிகாரங்கள், ஹோமங்கள். அப்போ அந்த பஞ்சமி அன்னைக்கு பண்ண சர்ப்ப பிரீத்தி அப்படிங்கிறது. அப்ப பைரவ பூஜை, சிவ பூஜை அப்படின்னா அது சிவராத்திரி, சதுர்தசி அன்னைக்கு வர்றது, அப்புறமா அஷ்டமி அன்னைக்கு வர்றது. இப்போ அம்பாளை உபாசிக்கிறவா இருக்கு, அம்பாளுக்கு பிரீத்தி பண்ணணும் அப்படின்னா நவமி திதி, நவமி அன்னைக்கு துர்கா தேவதா.
இப்படி அந்த பிரதிஷ்டா விதிக்கு யூஸ் ஆகிறது இந்த திதி தேவதைகள். என்னென்ன சுவாமி என்னன்னைக்கு பிரீதி. இப்போ நம்ம பார்த்தது சதுர்த்தி அன்னைக்கு தானே விநாயகரை கணேச சதுர்த்தி அன்னைக்கு தான் நம்ம கொண்டாடுறோம் பிள்ளையார் சதுர்த்தி அப்படிங்கிறது. ஸோ அந்தந்த தேவதைகளுக்கு அந்தந்த திதி அப்படின்னு இதுல வியாக்கியானம் பண்ணி கொடுத்துருக்கா. அடுத்து வார தேவதா. ஒரு நிமிஷம். ஞாயிறு ரவிவாரஹா சண்டே, ஞாயிற்றுக்கிழமை ரவிவாரஹா. ரவிஹி தேவதா சூரியன். அடுத்து திங்கள் சோமவாரஹா. சோமஹா தேவதா சந்திரஹா தேவதா. இப்போ நம்ம வேதத்துல வந்து சந்திரன் அப்படின்னு குறிப்பிடுறது வேற, சோமன்னு குறிப்பிடுறது வேற. வேதத்தை பொறுத்த வரைக்கும் சோமன் வேற, சந்திரன் வேற. இப்ப ஆனா ஜோதிஷம் அப்படின்னு வந்துட்டா சோமன்னாலும் சந்திரன் தான், சந்திரன்னாலும் சந்திரன் தான். அதை நம்ம குழப்பிக்க வேண்டாம். ஜோதிஷத்துல எல்லாமே சந்திரன் தான். செவ்வாய் மங்களவாரஹா. மங்களன் அங்காரகா. One minute. நான் தெரியலதான். So சோமவாரஹ நெக்ஸ்ட் சோமவாரஹ மங்களவாரஹ மங்கள தேவதா அங்காரகன் செவ்வாய். மங்களவாரஹ இஸ் அடுத்து புதவாரஹ. மங்களவாரஹ மங்கள தேவதாவா? மங்களன் அங்காரகன். மங்களம் அப்படிங்கிறது இந்த இடத்துல அங்காரக தேவதா. அங்காரகன். ஆமா, மங்களன் அப்படிங்கிறது அங்காரகன். புதன். புதனுக்கு பௌமிய வாசரஹா அப்படின்னு சொல்லுவாங்க, வாசரஹா அப்படின்னு சொல்லுவாங்க, வாரஹா அப்படின்னு சொல்லுவாங்க. வாரத்துக்கு வாசரஹா. பௌமியமா சௌமியமா? ரெண்டும் தான். அதான் பௌமிய வாசரஹா அப்படின்னு ஒரு பேர் இருக்கு, சௌமிய வாசரஹான்னு ஒரு பேர் இருக்கு. ரெண்டும் ஒண்ணுதான். பௌமன் சௌமியன் ரெண்டுமே புதன் தான். பூமி புத்திரன் இல்லையா அவர். புதன் வந்து பூமி புத்திரன். பௌமன்னு ஒரு பேர் இருக்கு, சௌமியன்னு ஒரு பேர் இருக்கு. ஓகே. வியாழன் குருவாரஹா. தேவதா யாரு? புதன். No, we'll speak in Sanskrit, no problem. Budaha. Okay. வியாழன். குருவாரஹா ப்ரஹஸ்பதி தேவதா. ப்ரஹஸ்பதி இங்க ஜோதிஷத்துல குரு அப்படின்னாவே ப்ரஹஸ்பதி மட்டும்தான். ப்ரஹஸ்பதி தேவதா, தேவகுரு. வெள்ளி சுக்ரவாசரஹா. சுக்ரஹா தேவதா அசுரகுரு. But Shukra Devata is also considered auspicious, huh? Yeah, ஆமா. அதான் அடுத்து வரப்போறது. இது முடிச்சிட்டு சுபர் அவரு. சுக்ரன் அப்படிங்கிறவரு சுபர் தான். அது ஜோதிஷத்துல நம்ம படிச்ச புராணத்துக்கும் ஜோதிஷத்துக்கும் நிறைய இடத்துல வித்தியாசங்கள் வரும். ஸோ அதையும் இதையும் போட்டு நம்ம குழப்பிக்கவே கூடாது. கான்ட்ரவர்சியா இருக்கேன்னா யோசிக்கக்கூடாது. ஜோதிஷத்துல இதுதான், இப்படிதான் அது தீர்மானம் பண்ணியிருக்கு. அது புராணத்துல அது பக்திக்கு தனி. ஏன்னா பக்தின்னு போயிட்டோம்னா இது ஜோதிஷமே தேவையில்லை, எல்லாம் சுவாமி பாத்துக்க போறார். வெள்ளி சுக்ரவாசரஹா. சுக்ரஹா தேவதா. சனி ஸ்திரவாசரஹா சனிவாசரஹா. ரெண்டு பேரும் உண்டு. ஸ்திரவாசரஹா சனிவாசரஹா. சனிஹி
இப்ப இவரு சனிக்கு வந்து பல பெயர்கள் உண்டு. சனிங்கிறது வந்து அவருடைய இயற்பெயர் கிடையாது. சனிங்கிறவர் யாருன்னா சாயா மார்த்தாண்ட சம்பூதம் தம் நமாமி சனீஸ்வரம். சாயா தேவிக்கும் சூரியனுக்கும் உண்டான சம்பூதம் தான், உண்டான புத்திரன் தான் சனீஸ்வரன். அப்போ சம்யா தேவிக்கும் சூரியனுக்கும் உண்டானவர் தான் யமன். யமன் சனியுடைய அதிதேவதை யமன் தான். இப்ப அந்த காலத்திலேயே பங்காளி சண்டை இருந்திருக்கும் போல இருக்கு. யமனுக்கும் சனிக்கும் ஏதோ ஒரு கான்ட்ரவர்சி. அப்ப யமன் என்ன பண்றாருன்னா தன்னுடைய கதையினால சனியுடைய ஒரு காலில் அடிச்சிடுறாரு. அடிச்ச உடனே ஒரு கால் முடமாயிடுறது அவருக்கு. முடமான உடனே தான் அவர் என்ன பண்றாருன்னா ரொம்ப ஸ்லோவா சங்கிரமணம், அதாவது நம்ம 12 ராசி சக்கரத்துக்கும் ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு கிரகங்கள் சஞ்சரிச்சுட்டே இருக்கு இல்லையா. இப்போ இந்த சனியினுடைய சங்கிரமணம், இவருடைய சஞ்சாரம் தான் ரொம்ப லேட்டு, 2.5 வருஷம். சனியினுடைய சஞ்சாரம் தான் 2.5 வருஷம். ஏன் அப்படின்னா அவருக்கு அந்த ஒரு கால் முடமானது தான். இப்ப இந்த புராணங்கள், இந்த ஜோதிஷத்துல வர்ற கதை எல்லாமே நம்ம எப்படி எடுத்துக்கணும்னா நம்மளுடைய மெமரி பர்பஸ்க்காக, நம்ம ஞாபகம் வச்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக உண்டாக்கப்பட்டது தான் இந்த ஜோதிஷ கதைகள் எல்லாமே. அதை நம்ம வந்து உண்மை அப்படின்னு எடுத்துன்னு அந்த கதைகள் எல்லாமே உண்மை எடுத்துட்டு நம்ம அதுல வாதம் பண்ணக்கூடாது. ஒரு சில கதைகள் இப்போ சூரியன்ல ஆரம்பிச்சு சனி வரைக்குமே பார்த்தோம்னா ஒவ்வொருத்தருக்கு ரிலேஷன்ஷிப் தான் வருவா, சொந்தக்கார தான். நம்ம அந்த ஜோதிஷத்தினுடைய கதையில பார்த்தா ஒருத்தர் வந்து ஒருத்தருக்கு பகையா இருப்பார், ஒருத்தர் வந்து ஒருத்தருக்கு நட்பா இருப்பார். இதெல்லாம் ஏன் சொல்லி வச்சது அப்படின்னா நம்மளுடைய மெமரிக்காக, நம்ம ஞாபகம் ஈஸியா ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்றதுக்காக தான் ஜோதிஷ கதைகள் எல்லாமே உருவாக்கப்பட்டது. அது வந்து புராணத்துல இது இருக்கா இல்லையான்லாம் நம்ம சர்ச்சைக்கு போக வேண்டாம், காலப்போக்கில் இது உருவாக்கப்பட்டது. அப்ப அவர் வந்து இவர் ஸ்லோவா சுத்தி வர்றாரு இல்லையா. ஷனைஹி சரதி இது சனைஸ்வரஹா, அதனால அவருக்கு அந்த பேரு ஷனைஹி, பொறுமையா சுத்தி வர்றாரு அவர். அதனால அவருக்கு ஒரு பேர் மந்தன்னும் ஒரு பேர் உண்டு. தமிழ்ல முடவன்னும் ஒரு பேர் உண்டு. முடவன்னா ஒரு கால் இல்ல அவருக்கு. தமிழ்லயும் சம்ஸ்கிருதத்திலயும் மந்தம், மந்தம்னா வெரி லேசி, ஸ்லோவா போறவர். அதனால அவர் வந்து சனி, ஷனைஹி சரதி இதி ஷனைஸ்வரஹா. இப்போ இதுல தமிழ்ல என்ன ஒண்ணு வந்துருதுன்னா சனீஸ்வரன் அப்படிங்கிறது என்னமோ அதுல ஒரு பேர் வந்து ஈஸ்வரனையே பிடிக்க போனார் இவர், பிடிக்க முடியல, இல்லைன்னா ஏதோ ஒரு இடத்துல முடக்கி வச்சார். அதனால ஈஸ்வரன் என்ன பண்ணாருன்னா உனக்கு ஒரு ஈஸ்வர பட்டம் இருக்கட்டும் அப்படின்னு ஒரு ஈஸ்வர பட்டம் கொடுத்தாரு அப்படின்லாம் ஒரு கதை இருக்கு. ஆனா சனீஸ்வரன்றது எங்க இருந்து மருவி வந்ததுன்னா சனைஸ்வரன் அப்படிங்கிறதுல இருந்து மருவி. ஏன்னா அந்த இஷ்ங்கிற வார்த்தை தமிழ்ல இல்ல, ஷனைஹி ஷாங்கிறதும் இல்ல, சாதான் இருக்கு தமிழ்ல, ஷாங்கிறது இல்ல. யாராலாவா ஷா அப்படிங்கிறதுல அந்த ஷாங்கிறது தமிழ்ல இல்ல. அப்போ ஷனைஹி சரதி, ஷனைஸ்வரன், ஷனைஸ்வரஹா அப்படிங்கிறது மருவி தமிழ்ல வந்து சனீஸ்வரன் அப்படிங்கிற, அது வந்து ஈஸ்வரன்லாம் கிடையாது, அவர் கிரகம் தான். அப்போ இது வந்து ஷனைஸ்வரன், ஷனிஹி சனிக்கிழமைக்கு ஷனைஸ்வரன் அப்படிங்கிறது. இப்போ இதுவே நம்ம என்ன எடுத்துட்டோம்னா இப்போ இது வந்து நவகிரகம் அப்படிங்கிற இப்போ 7 தான். இப்போ ஏன் வந்து ராகு கேது அப்படிங்கிறது கிரகத்துல வர்றது, தே ஆர் நாட் செலஸ்டியல். ஐ மீன் செலஸ்டியல் அவர் வந்து ஒரு பருமன் கிடையாது, தே ஆர் வந்து வாட் டு சே சாயா கிரகங்கள், அது ஷேடோ பிளானட்ஸ் அப்படிங்கிறதால அவளுக்கு வந்து தனியா ஒரு வாரமோ, அவங்களுக்குன்னு தனியா வீடு, அந்த 12 ராசிகள் இருக்கு இல்லையா, ராகு கேத்துக்கு தனி வீடு கிடையாது, தனியா ஒரு சுபாவம் கிடையாது. அவர் யாரோட வீட்டுல இருக்காங்களோ, யாரோட நட்சத்திர சாரம் வாங்கியிருக்காங்களோ அவங்களாம் ஆக்ட் பண்ணுவாங்க. அவங்க யாரோட இப்போ குருனுடைய வீட்டுல இருந்து குருவனுடைய நட்சத்திரம் வாங்கியிருக்காருன்னா குரு அங்க இருந்து என்னென்ன காரியங்கள் செய்யணுமோ அதை புடுங்கி இவங்க செய்வாங்க. அது போல ராகு கேது. இப்போ வந்து நம்ம இத கிரகம் அப்படின்றோம் இல்லையா, நவகிரகம் கிரகம் அப்படின்றோம். இப்ப அது அப்படியே இங்கிலீஷ்ல டிரான்ஸ்லேட் பண்ண என்னன்னு சொல்றோம், பிளானட் அப்படின்றோம் இல்லையா. சோ கிரகத்துக்கு வந்து எக்ஸாக்ட் டிரான்ஸ்லேஷன் பிளானட்டுங்கிறது வராது, அது வந்து தப்பு. இப்போ கிரகா அப்படிங்கிறதுக்கான வார்த்தை என்ன எப்படி யோசிக்கலாம் அப்படின்னா, கிரகணம்னு வர்றது, ஆக்ரகணம் அப்படின்னா வலுக்கட்டாயமா பிடிச்சுக்கிறது, ஆக்ரகணம். கிராஹகா டு கிராப் அப்படின்னு, கிராஹக அப்படிங்கிற சம்ஸ்கிருதத்துல இருந்தா கிராப் அப்படிங்கிறது வந்தது அப்படின்னு சொல்றா. இப்ப இது எப்படி எடுத்துக்கலாம்னா, இது வந்து இன்ஃப்ளூயன்சிங் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை நம்ம அசியூம் பண்ணிக்கலாம். கிரகம் அப்படிங்கிறதுக்கு இன்ஃப்ளூயன்சிங், ஆக்ரகணம்
சூரியனையும் சந்திரனையும் ராகு கேதுக்கள் பிடிக்கிறது. சூரியன் சந்திரன் அதை விரும்புறது இல்லை, ஆனாலும் வலுக்கட்டாயமா இவ போய் பிடிக்கிறா இல்லையா, கிரகணம் வலுக்கட்டாயமா பிடிச்சிக்கிறது. இன்ஃப்ளூயன்சிங், ஓவர் இன்ஃப்ளூயன்சிங். அப்போ இந்த நவ கிரகங்கள் என்ன பண்றதுன்னா, ஒரு மனுஷன் விரும்புறானோ இல்லையோ அந்த தனி நபரை அந்த கிரகங்கள் இன்ஃப்ளூயன்ஸ் பண்றது இல்லையா. இப்ப நவகிரகம் அந்த கிரகச்சாரத்தை வச்சுதானே நம்ம வாழ்க்கையே ஓடின்னு இருக்கு அப்படிங்கிறது நம்மளுடைய விசுவாசம் இல்லையா. அப்போ நம்ம மேல நம்ம கிட்ட வந்து அந்த நவகிரகங்கள் நம்ம விரும்புறோமோ இல்லையோ வலுக்கட்டாயமாக நம்மளை இன்ஃப்ளூயன்ஸ் செய்யறதுனால இவைகள் பெயர் கிரகம் அப்படிங்கிறது. அப்போ தமிழ்நாட்டுல என்ன ஒரு சர்ச்சை உருவாகுது அப்படின்னா, சூரியன் வந்து கிரகமே இல்லையா, ஒரு நட்சத்திரம் தானே. அப்போ சந்திரன் அப்படிங்கிறது வந்து பூமிக்கான இயற்கை சேட்டலைட் தானே, நேச்சுரல் சேட்டலைட் தானே. அப்ப இதெல்லாம் வந்து கிரகம் இல்லையே, தே ஆர் நாட் பிளானட்ஸ் இல்லையா. ஸோ ஜோதிஷம்ங்கிறதே ஒரு கட்டுக்கதை அப்படின்னு ஆயிடுறது. அப்போ நம்ம வந்து டைரக்டா அந்த கிரகங்களுக்கு பிளானட்ஸ் அப்படிங்கிற டிரான்ஸ்லேஷனை தரக்கூடாது. தட் விச் ஆர் இன்ஃப்ளூயன்சிங் அஸ், அதுதான் கிரகத்துக்கு, கிரகம் அப்படிங்கிற வார்த்தைக்கு ஒரு அர்த்தமாக நாம எடுத்துக்கணும். அடுத்து வந்து நட்சத்திரங்கள் ஒரு 27 நட்சத்திரங்கள் இருக்கு. ஸோ அது வந்து நம்ம கொஞ்சம் இன்னொரு ஒரு முக்கியம் ஆமா கண்டிப்பா நம்ம எல்லாருக்குமே ஒரு முக்கியமான விஷயம் தான் இது. இன்னைக்கு நடந்த ஒரு நிகழ்வு வரலாற்று சிறப்பு மிக்க இன்னைக்கு ஒரு நிகழ்வு நடந்தது. ஏதாவது ஐடியா இருக்கா? நம்ம இந்த திதி வார நட்சத்திரங்கள் எல்லாமே கனெக்ட் பண்ணி உலக அளவுல நம்ம நாடு இன்னைக்கு பேசப்பட்டது. என்ன அப்படின்னா விக்ராந்த் INS விக்ராந்த் கமிஷன். எக்ஸாக்ட்லி. நம்ம வந்து அதை இந்தியாவிலேயே நம்ம அதை உருவாக்கி இருக்கோம் ஃபர்ஸ்ட் டைமா. இத்தனை வருஷம் வந்து சைனா வந்து பில்டு பண்ணிருக்கு அப்படி ஒரு ஷிப்பை, என்ன சொல்றது, ஒரு மிசைல தாங்குற ஒரு பெரிய ஷிப்பை வந்து போருக்கு உபயோகப்படுத்துற அத்தனை வலிமையானது வந்து ரஷ்யா, சைனா உருவாக்கி இருக்கு. அப்புறமா வந்து US, அமெரிக்கா சொந்தமா உருவாக்கி இருக்கு. இப்ப வந்து வல்லரசு நாடுகள் தான் உருவாக்கினது அப்படிங்கிற ஒண்ணு போய் இந்தியாவில் நாம வந்து நம்மளுக்கான ஒரு பாதுகாப்பு உபகரணத்தை நாமளே இன்னைக்கு உருவாக்கி இருக்கோம் இல்லையா. அது வந்து கொச்சின்ல இன்னைக்கு பிரதம மந்திரி நாட்டுக்கு அர்ப்பணிச்சார். அது இன்னைக்கு ஏன், நேத்திக்கு ஃபங்க்ஷன் கொண்டாடி இருக்கலாம், நாளைக்கு பண்ணிருக்கலாம், இல்லைன்னா மண்டே வச்சிருக்கலாம், கணேச சதுர்த்தி அன்னைக்கு வச்சிருக்கலாம். இப்போ இன்னைக்கு ஏன் அப்படின்றப்போ நம்ம இந்த பஞ்சாங்கங்களை இதுல கொஞ்சம் ஏன் வச்சிருக்கலாம் அப்படிங்கறத வச்சு நம்ம இத கொஞ்சம் பார்ப்போம். இப்போ வந்து ஸ்ரீஹரிகோட்டால ஒரு மிசைல் இல்ல ஒரு சேட்டலைட்டை வந்து செலுத்த போறா அப்படின்னா அவன் என்ன பண்றான்னா, பாரம்பரியமா அந்த காலத்துல இருந்து முதல்ல வந்து திருப்பதிக்கு போயிடுவா. திருப்பதி போய் பெருமாளுக்கு ஒரு அட்டண்டன்ஸ் போட்டுட்டு, அப்ப நாங்க இன்னைக்கு சேட்டலைட்டை மேல விட போறோம்பா, கொஞ்சம் பாத்துக்கோப்பா அப்படின்னு சொல்லுவா. அதே போல இந்த ராணுவம் சம்பந்தப்பட்டது இல்லையா, நேவி சம்பந்தப்பட்டது இன்னைக்கு ஏன் அப்படின்னு பார்த்தா, இன்னைக்கு வாரம் அப்படின்னு பார்த்தா என்ன வாரம்? சுக்கிரவாரம். இப்ப தேவதா அப்படின்னு பார்த்தோம்னா சுக்ரன் தேவதா. சுக்ரன். இப்ப இந்த சுக்ரன் எதுக்கு அதிபதி அப்படின்னு பார்த்தோம்னா, சுக்ரன் வந்து இந்த மந்தமா இருக்கக்கூடியவைகளை வந்து இப்போ 3 குணங்கள் சொல்றேன் இல்லையா, சத்துவம், ரஜஸ், தமசு. தமசா இருக்கக்கூடியதுக்கெல்லாம் ஒரு ரஜோகுணத்தை கொஞ்சம் அப்படி ஊட்டி விட்டு சுறுசுறுப்பா ஆக்குறது வந்து சுக்ரனுடைய வேலை. இப்போ அசுரெல்லாம் இருக்கா, அசுரர்களுக்கு என்ன, சோமபானம் சுராபானம் குடிச்சிட்டு அவ பாட்டுக்கு அங்க இங்க சுத்திண்டு ஏதோ ஒண்ணு மாம்ச பக்ஷணம் பண்ணிட்டு அப்படி இருக்கணும், டல்லா இருக்கணும், எப்பயுமே வந்து மந்தமாவே இருக்கணும், தமஸ் குணமாவே இருக்கணும். அப்போ அந்த தமசுல இருந்து அவளை விடுவிக்கிறதுக்காக என்ன பண்றாருன்னா, அவர் கொஞ்சம் ரஜஸை ஊட்டி விடுறாரு. அப்போ ஒரு நாட்டை காப்பாற்றணும், நாட்டினுடைய முன்னேற்றத்திற்கு எது ரொம்ப முக்கியமா இருக்கு அப்படின்னா அந்த ரஜோகுண பிரவிற்த்தி ரொம்ப முக்கியமா இருக்கு. ஒருத்தன் அடிக்க வரான், அவங்கிட்ட போயிட்டு அவன் என்ஃபோர்ஸ்மெண்டா வரான், சைனா என்ஃபோர்ஸ்மெண்டா வரான் அப்படின்றப்போ அவங்ககிட்ட போய் நம்ம சத்துவகுணத்துல இருந்துன்னு ஒன்றும் பிரயோஜனம் கிடையாது. இப்போ ரஜஸோட தான் அவகிட்ட போராடி ஆகணும்.
அப்போ இந்த சுக்கிரன் ரஜோகுணம் இருக்கு. அப்ப இந்த ரஜோகுணம் கைடன்ஸ் இல்லாம இருந்தா என்ன ஆகும் இல்லையா? அது எங்கேயோ விபரீதமா போய் முடிஞ்சிடும். இன்னைக்கு என்ன நட்சத்திரம்னு பார்த்தா விசாகம். விசாகம் யாருனுடைய நட்சத்திரம்னு பார்த்தா குருவுக்கான நட்சத்திரம் விசாகம். அனுஷம் நாளைக்கு வர்றது, நம்ம நைட்டுக்கு மேல அனுஷம். நட்சத்திரம்னு பார்த்தா திதி, நட்சத்திரம்னு பார்த்தா சுக்கிரன். முதல்ல திதியை விட்டுட்டேன். திதி அப்படின்னு பார்த்தா சாந்திரமானத்தின்படி பார்த்தா இன்னைக்கு சூரிய உதய காலத்துல ஷஷ்டி திதி இருந்தது. மதியத்துக்கு மேல சந்திர உதயத்தை வச்சு பார்த்தோம்னா, சந்திர உதயம் ஆகிறப்போ என்ன திதி இருக்கு அப்படின்னா சப்தமி திதி வர்றது. அதுவும் இன்னைக்கு ரொம்ப நார்த் இந்தியா, ஜார்க்கண்ட், இந்த நார்த் ஈஸ்ட்ல எல்லாம் ரொம்ப விசேஷமா என்ன கொண்டாடுவான்னா அமுக்தாபரண சப்தமி அப்படிங்கிறது ஒரு விரதம், மகாவிரதம். இன்னைக்கு ரொம்ப முக்கியமான விரதம். புதுசா கல்யாணம் ஆயிருக்கா இல்லையா, புதுசா கல்யாணம் ஆன தம்பதிகள் உமா மகேஸ்வரரையும் சூரியனையும் பிரார்த்தனை பண்ணி விரதம் இருக்கிற தினம். ஏன் அப்படின்னா புதுசா இணைஞ்சிருக்கு இல்லையா அந்த பந்தம். ஒரு கணவன் மனைவி இப்பதான் புதுசா இணைஞ்சிருக்கா, அந்த பந்தம் நீடிச்சு இருக்கணும். எப்படி உமா மகேஸ்வரால் வாகரத்தாவிய சம்பிருக்தோ அப்படிங்கிறார் இல்லையா காளிதாசர். வாக்கும் பொருளும் வேறுபடுத்த முடியாது, வித்தியாசப்படுத்த முடியாது. அப்படி பார்வதி பரமேஸ்வரால இருக்கா. அப்படி இந்த தம்பதிகள் தங்களுடைய வாழ்நாள் பூரா பார்வதி பரமேஸ்வராலை போல இணை பிரியாமல் வாழ வேண்டும் அப்படின்னும் சூரியன் கிட்ட இருந்து சர்வ ஆற்றல்களும் அவங்களுக்கு தரணும் அப்படின்னு சூரிய பகவானையும் வேண்டி இருக்கக்கூடிய விரதம். அதே போல திதி தேவதா அப்படின்னு பார்த்தாலும் சப்தமி அப்படிங்கிறதுக்கு சூரியன் தான் தேவதை இல்லையா. சூரிய தேவதா ஆற்றல்கள் எல்லாமே நமக்கு எங்கே இருந்து வர்றது? ஜோதிஷ சாஸ்திரத்தின்படியும் சரி, நம்ம நார்மல் சயின்ஸாவே இருந்தாலும் சரி, நம்ம பூமிக்கு ஆற்றல்கள் எல்லாம் எங்கே இருந்து வருது அப்படின்னு பார்த்தா சன் இஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் சோர்ஸ் இல்லையா. சூரியன் இல்லைன்னா உலகமே இல்லை, நம்ம உலகமே கிடையாது. அப்போ திதி அப்படின்னு பார்த்தா சப்தமி. சப்தமி சூரியன் இன்னைக்கு ஒரு நல்ல ஸ்தானத்துல இருக்கக்கூடிய இடம். சூரியன் எதற்கு அதிபதி அப்படின்னு பார்த்தோம்னா அரசாங்கம், பிதா காரகன் அவர் தான், தந்தைக்கு காரகன் அவர் தான். அதே போல ராஜாங்கம், ராஜா சம்பந்தப்பட்டது. டைரக்ட் கவர்மெண்ட்ல இருந்து பப்ளிக் வர்றது இல்லையா, டைரக்ட் கவர்மெண்ட் செக்டார். அந்த டைரக்ட் கவர்மெண்ட் செக்டார் எல்லாத்துக்குமே காரகன் யாரு அப்படின்னா சூரியன் தான். இப்போ இந்த விக்ராந்தினுடைய இனிஷியேஷன்ல கவர்மெண்ட் டைரக்டா இன்வால்வ் ஆயிருக்கு இல்லையா. சோ அப்போ அந்த கவர்மெண்ட்டுக்கான காரகன் சூரியன் பலமா இருந்து ஆகணும், அப்பதான் சக்சஸ் ஆகும். சோ முதல்ல திதி அப்படின்னு பார்த்தா அழகா சப்தமி திதி, அதுலயும் ரொம்ப வசத்தியான அமுக்தாபரண சப்தமி அப்படிங்கிற திதிய அமைச்சு கொடுத்துருக்காங்க. அடுத்து வாரம் அப்படின்னு பார்த்தா சுக்கிரவாரம். எல்லா ஐஸ்வர்யத்துக்கும் சுக்கிரன் தானே காரணம், ஐஸ்வர்யத்துக்கும் சுக்கிரன் காரணம். இப்ப இன்னொன்னு என்ன சிந்திக்கலாம் அப்படின்னா, ஐஸ்வர்யம்னா லக்ஷ்மி தானே. இப்ப விக்ராந்துங்கிறது கடல்ல தான் ஓட போறது. நம்மளுக்கு தெரிஞ்ச நம்ம பார்க்கடலை நம்ம பார்த்தது இல்லை. அம்பாள் பார்க்கடல் இருந்தா உதிச்சா இல்லையா, அந்த மத்தனம் பண்றப்போ பார்க்கடலை நம்ம பார்த்தது இல்லை. நம்மளுக்கு தெரிஞ்ச கடல் இந்த கடல் தான். ஸோ அது ஐஸ்வர்யத்துக்கும் சம்பந்தப்பட்டது. அந்த விக்ராந்த் நம்ம பலமா இருந்ததுன்னா நாட்டினுடைய ஐஸ்வர்யமும் பாதுகாக்கப்படுது. ஒரு ரஜோகுண பிரவிற்த்தியையும் உண்டாக்குறது, ஒரு உத்வேகத்தையும் உண்டாக்குறது. இப்போ இன்னும் டீப்பா போய் ஹோரா அப்படிங்கிறது பார்த்தோம்னா 11:33 தான் அவர் இனிஷியேட் பண்றார். பிஎம்ஓ பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா அந்த ஸ்கிரீனை ஓபன் பண்ணி நாட்டுக்கு அர்ப்பணம் பண்றேன் அப்படின்னு சொல்றது 11:33 அப்படிங்கிறது டைம். அது என்ன ஹோராவா அமையிறது அப்படின்னு பார்த்தா செவ்வாய்க்குடைய ஹோரை, மங்களன் செவ்வாய். செவ்வாய் எதற்கு அதிபதினா அடிதடி உத எல்லாத்துக்குமே அவர் தான். ஒருத்தர் ரொம்ப ரகடா இருக்கான், அடிதடி எப்பயுமே அவன் ரொம்ப விகரஸா இருக்கான்னா அந்த இடத்துல செவ்வாய் எங்கேயோ அவனுக்கு பலமா இருக்கு. சுறுசுறுப்பு, துடிப்பு, சில துருன்னு இருப்பான். என்ன அவன் சும்மாவே இருக்க முடியாது, அவனால ஏதாவது ஒண்ணு செஞ்சுட்டே இருப்பான். எங்கேயாவது போய் ஏதாவது ஒரு வம்பை வாங்கிட்டு வருவான், ஏதாவது ஒண்ணு துருன்னு இருப்பான். அந்த ஒரு ஆக்டிவ்னஸ், ஆக்டிவா இருக்கக்கூடியதுக்கு யாரு காரகன்னு பார்த்தா மங்களன் செவ்வாய். அப்போ ஆக்டிவா தான் இருந்தா ஒரு நாடு முன்னேறணும்னா நாடு
ஆக்டிவா இருந்து ஆகணும். இப்ப அந்த வந்து அந்த விக்ராந்த் அப்படிங்கிறது வந்து நாட்டினுடைய பாதுகாப்பு சம்பந்தப்பட்டது. பாதுகாப்புங்கிறது வந்து 24/7 ஆக்டிவா தான் இருந்து ஆகணும். 1 செகண்ட் கூட அவங்க வந்து அது டிஸ்ட்ராக்ட் ஆக முடியாது. அப்ப அந்த டிஸ்ட்ராக்ஷன் இல்லாம இருக்கணும் அப்படின்னா என்ன டைம்ல வைக்கலாம் அப்படின்னு அவரு அந்த குறிச்சு கொடுத்தவர் யோசிச்சிருக்காருன்னா, செவ்வாயினுடைய ஹோரையில. அடுத்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா, யோகம் அப்படிங்கிறது வந்து இன்னைக்கு பூரா சித்தி யோகம் தான். இருந்தாலும் அதுலயும் விசேஷமா இன்னும் உள்ள போய் பார்த்தோம்னா மாகேந்திர யோகம் அப்படிங்கிறது ஒரு யோகம் அமைஞ்சிருக்கு. மாகேந்திரம் அப்படின்னா என்னன்னா மிக உயர்ந்த அறிவு. இப்ப எல்லாம் இது எல்லாமே ஐஸ்வர்யம் இருக்கு, வீரியம் இருக்கு, சுறுசுறுப்பு இருக்கு, கைடன்ஸ் இருக்கு, எல்லாம் இருந்தும் அதை இயக்கக்கூடியவர்களுக்கோ வெளியில இருந்து இயக்கக்கூடியவர்களுக்கோ உள்ளே இருந்து அதை இயக்குறவாளுக்கோ அறிவு இல்லைன்னு என்ன பண்றது? கரெக்டான ஸ்பார்க் அடிக்கணும் இல்லையா? அந்த க்ஷணத்துக்கு அவங்க வந்து ப்ரீ பிளான்டா எதுவுமே பண்ண முடியாது. வார்ஃபீல்ட்ல ப்ரீ பிளான்டா ஓரளவுக்கு தான் பண்ண முடியும். ஒரு கட்டவுன் வந்ததுக்கு அப்புறமா வார்ல வந்து இன்ஸ்டன்டா தான் முடிவு எடுத்தாகணும். அதுக்கு அறிவுங்கிறது வந்து அபரிமிதமான அறிவு வேணும். இப்ப அதுக்கு ரொம்ப யோசிச்சு என்ன ஒரு யோகத்தை கொடுத்திருக்காங்க அப்படின்னா மாகேந்திர யோகம் அப்படிங்கிற யோகம். இந்த மாகேந்திர யோகத்திற்கு ரொம்ப அனுகூலமான கரணமும் அமைஞ்சிருக்கு, கரசை அப்படிங்கிற ஒரு கரணம். இப்போ எப்படி ஒரு ரொம்ப ஒரு நேத்திக்கே சொன்னேன் இல்லையா, ஜோதிஷம் எதுக்கு ஆரம்ப காலத்துல ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னா ராஜாங்கத்தை ஒரு நேஷன் வைடு ஒரு ராஜா சிந்திக்கிறார் அப்படின்னா அதுக்கு முதல்ல இந்த பஞ்சாங்கம் ஜோதிஷம் எப்படி உதவியாக இருந்தது அப்படின்னு. அப்போ திதி, வாரம், நட்சத்திரம், யோகம், கரணம் இதுல ஒண்ணுத்துல கூட எந்த ஃபால்ட்டும் இல்லை. இன்னும் டீப்பா போய் ஹோரா வரைக்கும் எந்த ஹோரையில ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு நீங்க அந்த வீடியோவை பார்த்தா கூட தெரியும். ஷார்ப்பா 11:33 அவர் அப்படி பிடிச்சி இழுக்கிறார், அதை இனிஷியேட் பண்றாரு. இப்போ நம்ம இதை வந்து பஞ்சாங்கம் பார்த்தோம். இப்போ நம்ம பர்த்துக்கு வந்து ஒரு சார்ட் போடுறோம் இல்லையா? சார்ட் போடுற மாதிரி அந்த இனிஷியேட் பண்ண டைமை நம்ம அப்ராக்சிமேட்டா ஒரு டைம் வச்சுட்டு 11:30 11:20 to 11:30 அப்படின்னு நம்ம வச்சுட்டா கூட என்ன லக்னமா அமையுதுன்னா விருச்சிக லக்னம். விருச்சிக லக்னத்துக்கு விருச்சிக ராசிக்கு யார் அதிபதினா செவ்வாய். முதல்லயே சொன்ன மாதிரி போர் வார்ஃபீல்டு, துடுதுடுப்பு, சுறுசுறுப்பா இருக்கிறதுக்கு, ஆக்டிவ்னஸ், மெயினா வார்ஃபீல்டுக்கு யாரு ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னா செவ்வாய் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கணும், பலமா இருக்கணும். அப்ப அந்த லக்னத்தை எந்த இடத்துல போய் அமைச்சிருக்காங்க அப்படின்னா செவ்வாய்க்கு உரியதான ராசியிலேயே லக்னத்தை அமைச்சிருக்காங்க. அப்போ இங்க இருந்து பார்த்தா குரு எங்க இருக்காரு அப்படின்னா 5ஆம் வீட்டுல, பூர்வ புண்ணிய ஸ்தானம் அப்படின்றோம். 5ஆம் வீடு. 5ஆம் வீட்டுல குரு தன்னுடைய சொந்த வீட்லயே இருக்காரு, மீனத்துல குரு இருந்தாருன்னா ரொம்ப உச்சிதமா சொல்லுவாங்க. அந்த நம்ம லலிதா நவரத்ன மாலையில கூட குருஜி கொஞ்சம் ஹாஸ்யமா பேசுவதுல எங்க இருக்கார் குரு, எங்க இருக்கார், மீனத்துல இருக்காரா, ரொம்ப விசேஷம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லுவார். இப்ப மீனத்துல குரு இருக்கிறது அப்படிங்கிறது வந்து ரொம்ப விசேஷம். மீனங்கிறது வந்து குருவனுடைய ஓன் ஹவுஸ். நம்ம எங்க சுத்தினாலும் என்ன பண்றோம், நம்ம சொந்த வீட்டுல நம்ம வந்து உக்காந்தோம்னா நம்மளுக்கு எப்படி அப்பாடான இருக்கு. யார் எது கேட்டாலும் நம்ம பிரீத்தி ஆயிடுறோம், யார் எது கேட்டாலும் சாங்ஷன்ட் அப்படின்றோம் இல்லையா? அப்போ பூர்வ புண்ணிய ஸ்தானம் அப்படிங்கிறது பலமா இருக்கணும். ஒருத்தனுக்கு வந்து ஒரு ஜாதகர், ஒரு மனிதன் நல்லா இருக்கணும் அப்படின்னாலோ, இல்லைன்னா வாழ்க்கையில சங்கடங்கள் பெருசா இல்லாம இருக்கணும் அப்படின்னாலோ லக்னம், 5ஆம் இடம், 9ஆம் இடம், இது மூணுமே ரொம்ப பலமா இருக்கணும். திரிகோணம் அப்படின்னுவாங்க. இப்போ இந்த திரிகோணத்தை இந்த அந்த இனிஷியேட் பண்ண டைமை வச்சு பார்த்தோம் அப்படின்னா லக்னாதிபதி செவ்வாய் எங்க இருக்காருன்னா 7ஆம் இடத்துல, கலத்திரஸ்தானம் அப்படின்றோம். ஒருத்தனுக்கு பலத்தை கொடுக்கக்கூடியது வந்து ஒரு ஆண் அப்படின்னா யாரா இருக்கட்டும், மேக்சிமம் ஒரு ஆணுக்கு பலத்தை கொடுக்கக்கூடியது யாரு அப்படின்னா அம்மாவுக்கு நெக்ஸ்ட் கலத்திரம் தான், தன்னுடைய லைஃப் பார்ட்னர் இல்லையா? ஒருத்தன் எவ்வளவு தோண்டு போனாலும் அம்மாவும் லைஃப் பார்ட்னரும் நம்மளுக்கு தோல் கொடுத்து தூக்கினா போறோம், எவ்வளோ வசதியான ஸ்தானத்துக்கும் போயிடலாம். அவ்வளோ ஒரு முக்கிய அந்த 7ஆம் இடம் வந்து கலத்திரஸ்தானம். நிறைய ஆஸ்பெக்ட்ஸை பத்தி பேசுறது, அதுல முக்கியமானது கலத்திரம், சப்போர்ட் அப்படிங்கிறோம், லைஃப் சப்போர்ட். அப்போ லக்னமும் செவ்வாயினுடையது. செவ்வாய் எங்க இருக்காருன்னா கலத்திரஸ்தானத்திலேயே இருக்காரு. அப்போ வந்து அந்த வார்ஃபீல்டுல ஒரு தோல்வியை தர்றதுக்கான சான்சஸே இங்க கிடையாது. அதே போல 5ஆம் வீட்டுல யார் இருக்கா அப்படின்னா குரு பலமா இருக்கார். குரு 5ஆம் வீட்டுல சொந்த வீட்லயே இருக்கார், பூர்வ புண்ணிய ஸ்தானம்.
அதே போல குரு எங்க பாக்குறாருன்னா லக்னத்தையே பாக்குறாரு. குரு பார்வை வந்து கோடி தோஷ நிவர்த்தி. எந்த தோஷமா இருந்தாலும் குரு பார்வை இருந்ததுன்னா அந்த இடத்துல நாசமாயிடும் அப்படிங்கிறா. இப்ப முதல்லயே சொன்ன மாதிரி லக்னமும் நல்லா இருக்கணும், 5ஆம் இடம் நல்லா இருக்கணும், 9ஆம் இடம், அதாவது லக்னம் அப்படிங்கிறது ஒருத்தனுடைய பர்சனல் லைஃப் சொல்றது, 5ஆம் இடம் அப்படிங்கிறது பூர்வ புண்ணிய ஸ்தானம் அப்படிங்கிறது, 9ஆம் இடம் அப்படிங்கிறது பாக்யஸ்தானம் அப்படிங்கிறது. பூர்வ புண்ணியம் அப்படின்னா நம்ம ஆன்செஸ்டர்ஸ் கிட்ட இருந்து நம்மளுக்கு கிடையாது ஆசீர்வாதமா இருக்கட்டும், சொத்தா இருக்கட்டும், வாக்கு வன்மையா இருக்கட்டும், எதுவா இருந்தாலும் பூர்வ புண்ணியத்துல இருந்து நம்மளுக்கு வர்றதுதான். பாக்கியம்னா நம்ம கிட்ட எஜுகேஷன் இருக்கு, சொத்து இருக்கு, எல்லாம் இருக்கு, அதை அனுபவிக்கிறதுக்கான பாக்கியம் இருக்கணும் இல்லையா? எல்லாரும் இருந்து அனுபவிக்கக்கூடிய பாக்கியம் இல்லைன்னா எப்படி இருக்கும்? வேஸ்ட் தானே. அது வந்து 9ஆம் இடத்தை சொல்லக்கூடியது. இப்ப இந்த குரு எங்க இருக்காருன்னா பூர்வ புண்ணிய ஸ்தானத்துல இருந்துட்டு 9ஆம் இடத்தையே பாக்குறாரு. இது வந்து எவ்வளவு ஒரு ஹையர் ஆஸ்பெக்ட் அப்படிங்கிறது வந்து நீங்க பிற்காலத்துல உணரக்கூடியதான ஒரு வாய்ப்பு இருக்கு. இப்ப வந்து கொஞ்சம் இது ஏதோ ஒரு நியூஸ் அப்படிங்கிற வகையில உங்களுக்கு தெரிஞ்சிருந்தாலும், இந்த லக்னத்துக்கு 5ஆம் இடத்துல குரு இருந்து பூர்வ புண்ணிய ஸ்தானத்துல இருந்து அவர் 9ஆம் வீட்டையும் பார்த்து லக்னத்தையும் பார்க்கிறார் அப்படிங்கிறது எவ்வளவு ஒரு வசதியான ஒரு நிலை, எவ்வளவு ஒரு சூப்பர் ஆஸ்பீஷியஸ்ன்ற இல்லையா, அல்ட்ரா ஆஸ்பீஷியஸ் கூட சொல்லிக்கலாம். அப்படி ஒரு நிலைமை அப்படிங்கிறது உங்களுக்கு ஃபியூச்சர்ல அது புரியலாம். அப்படி ஒரு கிரக அமைப்புல இன்னைக்கு அந்த நிகழ்வு நடந்திருக்கு. இது ஏன் சொல்ல வரேன் அப்படின்னா, நம்ம எந்த ஒரு செயல் செய்தாலும் அதை எந்த அளவுக்கு நம்ம சக்சஸாக அந்த செயலை முடிக்கலாம் அப்படிங்கிறது இந்த பஞ்சாங்கம் ஒண்ணுத்துல நாம நேத்திக்க சொன்னோம் இல்லையா, பஞ்சாங்கம் ராஜாங்கம் அப்படின்னு. இப்ப இந்த ஒரு ராஜாங்கம் ஸ்ட்ராங்கா இருக்கணும் அப்படின்னாலும் பஞ்சாங்கம் நம்மளுக்கு உதவியாக இருக்கிறது அப்படிங்கிறத இந்த இடத்துல நான் சொல்லிக்க விரும்புறேன். இன்னொரு 15 minutes இருக்கு. நம்ம அந்த நட்சத்திரத்திற்கான தேவதையை வந்து வாட்ஸ்அப்ல அனுப்பிடலாமா? அதை அப்படியே பார்த்து எழுதிக்கிறது தானே. அது ஒன்றும் அதுல பெருசா எதுவும் எல்லாமே விசேஷம் தான். ரொம்ப இன்டீட்டெயிலா இப்போதைக்கு சொல்றதுக்கு ஒண்ணும் இல்லை. இன்டீட்டெயிலா இருக்கு, நிறைய இருக்கு. நம்ம போக போக அதை பத்தி எல்லாம் படிப்போம். நட்சத்திரங்கள் மொத்தம் 27 இருக்கு. அஸ்வினியிலிருந்து ஆரம்பிச்சு ரேவதி வரைக்கும். அது வந்து நான் வாட்ஸ்அப்ல அனுப்பிச்சிடுறேன். தமிழ்லயும் இருக்கும், இங்கிலீஷ்லயும் இருக்கும், சான்ஸ்கிரிட்லயும் இருக்கும். அதற்கான தேவதைகள் யார் யாரு அப்படிங்கிறது. இன்னைக்கான இந்த செஷன்ல ஏதாவது குவெஸ்டின்ஸ், டவுட்ஸ் ஏதாவது இருந்தா கேட்கலாம். இல்ல நீ பேசுனது ரொம்ப போரா இருந்தது அப்படின்னாலும் சொல்லலாம், மாத்திக்கலாம். இல்ல நீங்க இந்த முகூர்த்தத்தை பத்தி ரொம்ப நல்லா சொன்னேன். இட் மேட் அ லாட் ஆஃப் சென்ஸ். அது எப்படி எல்லாம் கரெக்டா அந்த மங்களஹோரா, விசாக நட்சத்திரம், இந்த சப்தமி எல்லாமே ரொம்ப பெர்ஃபெக்ட்டா இருந்தது. ஆமா, அப்படின்னா அவ இதெல்லாம் பார்த்து தான் பண்ணியிருக்கா புரியுறது. ஆமா, இல்ல நார்மலாவே என்ன கவர்மெண்டா இருந்தாலும் இதெல்லாம் ரொம்ப வாட்ச் பண்ணுவா. இருந்தாலும் இந்த கவர்மெண்ட் இன்னும் அதிகமா வாட்ச் பண்ணக்கூடிய கவர்மெண்ட் இல்லையா? இதுவே கதை ஒண்ணு சொல்லுவா. என்னன்னா ஆகஸ்ட் 15 இல்லையா நம்மளுக்கு வந்து இது இண்டிபெண்டன்ஸ் கொடுத்தது. பாகிஸ்தானுக்கு வந்து 14 கொடுத்துட்டா ஒரு நாள் முன்னாடியே. நம்மளுக்கு வந்து ஆகஸ்ட் 14 தான் கொடுக்கறதா இருந்துதான். ஆனா தமிழ்நாட்டுல இருந்த ஆதீனங்கள்லாம் அதை அப்செக்ட் பண்ணியிருக்கா. அன்னைக்கு வந்து அஷ்டமியா இருக்கு, கொடுக்க கூடாது அப்படின்னு. அப்புறம் என்ன பண்றதுன்னு அனௌன்ஸ் பண்ணிட்டேனே அப்படின்னா, அப்புறமா அது திதி வார நட்சத்திரம் எல்லாம் கால்குலேட் பண்ணி நவமி பிறக்கிறது, நைட்டு பிறக்கிறது அப்படின்னு நைட்டு நள்ளிரவுல கொடுக்குறான். ஆகஸ்ட் 14 நைட்டு 12 o'clock ஆயிடுச்சுன்னா 15 கணக்கு தானே இங்கிலீஷ் கணக்கு படி அப்படின்னு ஒரு இந்த வாட்ஸ்அப்ல பரவற ஒரு நியூஸ் உண்டு. எந்த அளவுக்கு அது நம்மளுக்கு அது ஆத்தென்டிக் நியூஸ் நம்மளுக்கு தெரியாது அது. பட் இன்னைக்கு நடந்த இந்த ஒரு நிகழ்வு வந்து நம்ம இதெல்லாம் கோயின்சிடென்ட் பண்ணி பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்டா இருக்கு. ஆமா, சரி. அப்ப இன்னும் இருக்கிற ஒரு 10 minutesல இன்னொரு ஒண்ணு பாத்துருவோம். இப்போ வந்து நம்ம அந்த வாரம் பார்த்தோம் இல்லையா? வாரத்துல ரவி எல்லாருமே இருக்கா இல்லையா? ரவி, சோமஹா, சந்திரன், ஞாயிறு, சந்திரன்லாம். இப்போ வந்து யார் யார் சுபர், யார் யார் அசுப கிரகங்கள் அப்படிங்கிறத பாத்துருவோம். சுப கிரகம் எது, அசுப கிரகம் எது அப்படின்னு. இப்ப நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா, ஸ்லோகங்களா இருக்கட்டும், வேதமா இருக்கட்டும், நம்ம சூரியனை தான் வந்து பரமாத்மா அப்படிங்கிறோம் இல்லையா? நாராயணன், சூரிய நாராயணன் அப்படிங்கிறோம்.
சூரியனுக்கு ஆத்மாவா இருக்கிறது வந்து சவித்ரு தேவதா, சவிதா தேவதா அப்படிங்கிற ரொம்ப வசதியா பேசுறோம். சந்தியாவந்தனல் திரிகாலம் சூரியனுக்கு தான் நம்ம நமஸ்காரம் செலுத்துறோம், சூரிய தரிசனம் பண்றோம். சூரியனை வச்சுதான் நம்ம அன்றாட லைஃபே ஓடின்னு இருக்கு. ஆனா ஜோதிஷத்துல பார்த்தா சூரியனை வந்து பாப கிரகம்னு தான் சொல்றது. ஜோதிஷத்துல அது அப்படிதான். நம்ம அதை வந்து புராணங்கள் அப்படி சொல்றதே, வேதத்துல அப்படி சொல்றதே, இந்த இடத்துல ஏன் இப்படி சொல்லுது அப்படின்ற கான்ட்ரவர்சியே இப்போ தேவையில்லை. சூரியன் பாப கிரகம், அவ்வளவுதான். அது வேணா நோட் பண்ணிக்கலாம். சூரியன் பாப கிரகம். அதே போல சந்திரன் அப்படின்னு எடுத்துட்டோம்னாலும் அது வந்து அரை பாவர் அப்படின்னுவாங்க. எப்போன்னா இப்போ வந்து சூரியன் வந்து நம்ம வளர்பிறை தேய்பிறை இருக்கு இல்லையா, கிருஷ்ணபக்ஷம் சுக்லபக்ஷம். அப்போ வளர்பிறை சந்திரன் வந்து சுபர் அப்படின்னு சொல்றான். வளர்பிறை சந்திரன் அமாவாசையில இருந்து ஆரம்பிச்சு பௌர்ணமி வரைக்கும் இருக்கக்கூடிய சந்திரன் வந்து சுபர். அப்புறமா வந்து பௌர்ணமியில இருந்து ஆரம்பிச்சு அமாவாசை வரைக்கும் தேய்பிறை கிருஷ்ணபக்ஷம். தேய்பிறை சந்திரன் வந்து அசுபர். தேய்பிறை சந்திரன் வந்து அசுபர். அதே போல இன்னும் கொஞ்சம் டீப்பா அப்புறமா பார்ப்போம். செவ்வாய் மங்களன் அப்படிங்கிறது அசுபர் தான். செவ்வாய் மங்களன் அங்காரகன் இல்லையா, அங்காரகன். செவ்வாய் அப்படிங்கிறதும் அசுப கிரகம் தான். இப்போ புதன் எடுத்துட்டோம்னா ரெண்டும் கட்டம். அவர் எதுவுமே சொல்ல முடியாது. அவரை யார் கூட சேர்ந்து இருக்காரோ, யார் பார்வை வாங்கி இருக்காரோ, எந்த வீட்டுல இருக்காரோ அதை பொறுத்து அவர் சுபரா அசுபரா அப்படிங்கிறது தான் அந்த இடத்துல டிசைட் ஆகும். அவர் வந்து அதனால என்ன சொல்லுவாங்கன்னா பாதி சுபர் அரை சுபர் அப்படின்வாங்க. அரை சுபர் புதன் வந்து அரை சுபர். அதனாலயே கூட இப்ப ரெண்டும் கட்டான் அப்படின்றோம் இல்லையா தமிழ்ல. அதையே வந்து என்ன சொல்றான்னா நப்பும் சகம் அப்படின்னு சொல்லிடுறா. அப்ப வந்து புதன் வந்து ஒரு அலி கிரகம் அப்படிங்கிறது அதுல மென்ஷன் ஆகுறது. கிரகங்கள்லயே வந்து ஆண் கிரகம் எது பெண் கிரகம் எது அப்படிங்கிறது வர்றது. அப்ப புதனுங்கிறது வந்து அலி அப்படிங்க மென்ஷன் பண்றா, நப்பும் சகம். அது என்ன அப்படின்னா நம்ம வாஸ்தவமா இப்போ பாக்குற உலகத்துல பாக்குற அந்த நபும்சகர்கள் இல்ல, அலி இல்ல. அவர் வந்து ரெண்டும் கட்டனா இருக்காரு. அவர் வந்து நல்லவரானு சொல்ல முடியல, நம்மளால கெட்டவரானு சொல்ல முடியல. அவர் எந்த ஸ்தானத்துல உட்கார்ந்துட்டு இருக்காரோ அதை பொறுத்து அவருடைய சுபமும் அசுபமும் அமையிறது. அதனால அவர் வந்து அரை சுபர். அடுத்து போலாமா? வியாழன் குரு தான் முழு சுபர். புதன் வந்து பேஸ்ட் ஆன் எந்த கிரகத்துல உட்கார்ந்துருக்காரோ, எந்த ராசியில உட்கார்ந்துருக்காரோ, ராசியில எந்த, அதாவது ராசின்னு சொல்ல முடியாது, லக்னத்துக்கு எந்த இடத்துல இல்ல. எவ்ரிடே இந்த வாரத்து புதன்கிழமை கரெக்டா இருக்கு, அடுத்த வாரத்து புதன்கிழமை நல்லா இல்ல அப்படின்னு தான். அப்படி இல்ல. அது இது வர புதன்கிழமைங்கிறது சம்டைம்ஸ் நல்லது இருக்கு, இது வாரத்துக்கே வரல. கிரகத்துக்கு போயிட்டேன் இப்போ, வாரத்துக்கு இல்ல. ஓகே, வாரத்துக்கு இல்ல. அதாவது சூரியனுங்கிற கிரகம் அசுபர். சூரிய வாரம் சொல்லல, ஞாயிற்றுக்கிழமை கிடையாது நான் சொல்றது. ரவிவாரம்ங்கிறது அசுபம்னு சொல்லல. அந்த ரவிங்கிறவர், அந்த பர்சன், அந்த கிரகம், ரவிங்கிற கிரகம் அசுபர். புதன் அப்படிங்கிற கிரகம் பாதி சுபர் அப்படின்னு எடுத்துக்கலாம். அது நிக்கிற இடத்தை பொறுத்து நம்ம பாதி சுபர்னு இப்ப நோட் பண்ணிக்கிறோம். ஆனா அது நிக்கிற இடத்தை பொறுத்து. அவர் தான் புத்திகாரகன். நல்லா நின்னார் அப்படின்னா புத்திய வாரி வாரி வழங்குவார். அவர் வந்து நல்லா நிக்கல அப்படின்னா என்னதான் அவன் படிச்சாலும் தலைக்கு ஒண்ணும் ஏறாது, மகா முட்டாளா இருப்பான். அந்த புதனை பொறுத்துதான் எல்லாமே அமையும். அவர் எந்த இடத்துல நிக்கிறாரோ அதை பொறுத்து அவர் செய்வார். எந்த இடத்துல நிக்கிறார், யார் பார்வை பார்க்கிறார், அது நிறைய இருக்கு. நம்ம போக போக அதை இன் டீடைலா பார்ப்போம் புதன் அப்படிங்கிறது. அடுத்து வந்து குரு, ப்ரஹஸ்பதி. ப்ரஹஸ்பதிங்கிறவர் முழு சுபர். அவர் ஒருத்தர் தான் நவகிரகங்கள்லயே முழு சுபர். அவர் எங்கெங்கெல்லாம் பாக்குறாரோ அந்த இடமெல்லாம் சுபமாயிடும். அங்க என்னென்ன தோஷங்கள் இருக்கோ எல்லா தோஷமும் நிவர்த்தி ஆயிடும். குரு பார்வை இருக்கில் கோடி தோஷ நிவர்த்தி அப்படின்வாங்க. குரு முழு சுபர். அடுத்து சனி, சுக்ரனும் சுபகிரகம் தான். அசுரகுரு. அவர் என்னதான் அசுரகுருவா இருந்தாலும் அவர் ஒன்னும் அசுரன் கிடையாதே. இப்போ
தேவர்களுக்கு அமிர்த மதனம் பண்ணா அமிர்தத்தை வந்து அசுரன் ஒருத்தன் தூக்கிட்டு ஓடிட்டான். அப்போ பகவான் தான் ஸ்ரீமன் நாராயணர் தான் என்ன பண்றாருன்னா மோகினியா வர்றார். மோகினியா வந்தா அவர் தான் பரமாத்மா அப்படிங்கிறது தேவர்களுக்கும் தெரியல, அசுரர்களுக்கும் தெரியல. அவரால் அதுதான் பரமாத்மா நாராயணன் தான் அப்படி வந்திருக்கான்னு உணர முடியல. அப்ப அவளை வந்து ஞானின்னு சொல்ல முடியாது. ஆனா வாமனாவதாரத்துல எடுத்துட்டோம்னா ஒரு குட்டியா ஒண்ணு கொடை மாத்திரம் தான் தெரியுதான். பாகவதத்தை சொல்றப்போ அது ஏதோ நடந்து வர்றது, என்னது கொடை நடந்து வர்றது. நொச்சூர் வெங்கட்ராமன் சொல்றப்போ சொல்லுவார், வாமனாவதாரத்துக்கு பின்னாடி இருந்து பார்த்தா கொடை மட்டும் நடந்து போற மாதிரி தெரியுமா, அவ்வளவு பெரிய கொடையா. மூர்த்தி வந்து சின்னதா இருக்காரு சுவாமி. அப்ப சின்னதா ஒரு ஒரு பையன், பிராமண பையன், அன்னைக்குதான் உபநயனம் ஆயிருக்கு வரானேன்னு பார்த்தா யாருக்கும் அது பரமாத்மான்னு தெரியல, யாருக்கும் தெரியல, மகாபலி உட்பட. ஆனா ஒருத்தர் மட்டும் கரெக்டா கண்டுபிடிக்கிறார், சுக்கராச்சாரியார். சுக்கராச்சாரியா தான் கண்டுபிடிச்சு நீ தத்தம் கொடுக்காத அப்படின்னு நிறைய அதுல இருந்து நிறைய புராணம் வர்றது. அப்போ அந்த நேரத்துல யாராலையும் கண்டுபிடிக்க முடியாத நிலையிலையும் ஒருத்தர் வந்து அது வர்றது வந்து பரமாத்மா தான், பகவான் தான் அப்படின்னு ஒருத்தர் வந்து தீர்க்கமா சொல்றாரு அப்படின்னா ஞானி இல்லாம அவர் எப்படி சொல்ல முடியும்? அவர் ஞானம் இல்லாம, பிரம்ம ஞானம் இல்லாம எப்படி சொல்ல முடியும்? அவர் சுக்கிரன் அப்படிங்கிறவரும் சுபர் தான். அதே போல என்னன்னா இவரும் வந்து எந்த இடத்துல நிக்கிறாரோ, யார் பார்வை வாங்கி இருக்காரோ அதை பொறுத்து நல்ல பலன் தராரா இல்லைன்னா கெட்ட பலன் தராரா அப்படிங்கிறது அமையும். ஒரு சிலருக்கு வந்து சுக்கிர தசையில வாழ்க்கை ஓஹோன்னு போகும். ஒரு சிலருக்கு வந்து சுக்கிர தசை 20 வருஷம். அந்த சுக்கிர தசையில என்ன ஆகும் அப்படின்னா ஒரு சிலரோட வாழ்க்கை ஒண்ணுமே இல்லாம போயிடும். ஃப்ரம் டு லெவல் 100ல இருந்து -20 -30 வரைக்கும் ஓடி போகும் சுக்கிர தசையில. ஸோ அந்த சுக்கிரனும் வந்து எந்த இடத்துல இருக்காரோ அதை பொறுத்து அவருடைய பலன் அமையும். ஆனா அது வந்து சுபகிரகம் தான். இப்போ பலன் வந்து மாறுபடுறதால என்ன சொல்லுவா அப்படின்னா சுக்கிரனையும் வந்து பாதி சுபர் அப்படின்னு சொல்றது உண்டு, வழக்கத்துல உண்டு. ஆனா வாஸ்தவம் பார்த்தா சுக்கிரன் வந்து சுபகிரகம் தான். அவருடைய பார்வை அப்படின்னு பார்த்தா சுக்கிரன் பார்க்கிற பார்வை அப்படின்றது சுப பார்வை தான். ஆனா அவர் எந்த இடத்துல இருக்கார் அப்படிங்கறத பொறுத்து பலன் மாறுறது. அதனால இப்போ பாக்குற ஜோசியர்கள் என்ன சொல்றாங்கன்னா, ஜோதிஷால் வந்து சுக்கிரனையும் பாதி சுபர் அப்படின்னு தான் சொல்றா. அதாவது இப்ப சொல்றது எல்லாமே கிரகத்துக்கு தான், அந்த கிரகம் வாரத்துக்கு கிடையாது. அடுத்து சனீஸ்வரன், அவர் வந்து முழு பாவியவர், முழு பாபர். ஆனா அதுலயும் என்னன்னா சனி இருக்கிற இடத்தை பொறுத்து, சனி எங்கேயாவது நீச்சமா இருந்தாவோ, நீச்ச பங்கமா இருந்தாவோ, அந்த சனி தசை வரும்போது ரொம்ப பீக்கில் போற மனுஷாலாம் நிறைய உண்டு. இப்ப இது வந்து நம்ம அதே அடுத்து வந்து ராகு கேத்து இல்லையா? சனி ஒருக்கா கூட சொல்லுங்க. சனி நீங்க என்ன சொன்னீங்க? சனி முழு பாபர் தான். சனி வந்து அசுபர் தான், முழு பாவி. அவர் வந்து முழு பாபர், பாப கிரகம் தான். அது பாப கிரகம்னு சொன்னாலும் சனி நிக்கிற இடத்த போய், இப்ப நம்ம சுக்கிரனுக்கு சொன்னோம் இல்லையா, நிக்கிற இடத்த பொறுத்து அவர் தூக்கியும் விடுவார், வளர்த்தியும் விடுவார், அவர் ஒண்ணுமே இல்லாமலே ஆக்கிடுவார் அப்படின்னு. சனியும் அப்படிதான். ஏதாவது கொஞ்சம் இடத்துல வந்து அவர் சுபத்துவம் அடைஞ்சிருந்தா, இப்ப குரு பார்வை இருக்கு, சுக்கிரனோட பார்வை இருக்கு, குருவனுடைய சேர்க்கை இருக்கு அப்படின்னா அவர் இந்த இடத்துல வந்து அவர் வந்து நம்மளுக்கு பாதகம் பண்றதை விட நம்மளுக்கு சாதகமா அமையிற சான்சஸ் நிறைய இருக்கும். தன்னுடைய சொந்த வீட்லயே இருக்கார் அப்படின்னா இப்ப குடும்பஸ்தானமா அமையிறது. தனுசு லக்னம், மகரத்துல சனி இருக்கார் அப்படின்னா சனி பாவர் கெடுக்கணும் அப்படின்னாலும் ஓன் ஹவுஸ்ல இருக்கார், சொந்த இடத்துல இருக்கார், சொந்த வீட்டுல இருக்கார். அப்ப வந்து குடும்பத்தை கெடுக்க மாட்டார், நல்லா வச்சுருப்பார், சௌக்கியமா வச்சுருப்பார். அதே போல நம்ம இப்ப வந்து பாக்குறது வந்து யார் யார் சுப கிரகம், யார் யார் அசுப கிரகம்னு பாக்குறோம். இப்ப நம்ம அதுல வந்து நம்ம அந்த கட்டங்கள்ல வந்து கிரகங்களை அடைச்சு நம்ம அதை பலன் பார்க்கும்போது இது அப்படியே மாறும். நம்ம எது ஒண்ணுமே தீர்மானமே பண்ண முடியாது. ஜோதிஷத்தை பொறுத்த வரைக்கும் இன்ட்ரெஸ்டிங்கே அதுதான். எதையுமே இது இப்படிதான் அப்படின்னு தீர்மானமே பண்ண முடியாது. அந்தந்த இடத்துக்கு ஏத்த மாதிரி அது மாறிண்டே இருக்கும். அடுத்து வந்து ராகு கேத்து சாயா கிரகங்கள். அவள் வந்து எப்பவுமே பாவிதான். பாவி அப்படிங்கிறத விட நீச்ச கிரகங்கள்னே எடுத்துக்கலாம் எப்பயுமே. அவ வந்து ரிவர்ஸ் ஆன்டி கிளாக் வைஸ்லயே தான் அவர்களோட ரொட்டேஷன் இருக்கும். மீதி கிரகங்கள் எல்லாமே கிளாக் வைஸ் தான். ராகு கேது மட்டும்தான் ஆன்டி கிளாக் வைஸ்.
அதனால ராகு கேத்துக்கு வந்து தனியா ஒரு வீடு கிடையாது. யாருடைய வீட்டுல ராகு கேத்துக்கள் நிக்கிறதோ அந்தந்த வீட்டுல வந்து அவளோட பலனை எடுத்து ராகு கேத்துக்கள் தரும். அது நிக்கிற இடத்த பொறுத்து, யாருடைய பார்வை விழறதுங்கிறத பொறுத்து, யாருடைய நட்சத்திர சாரங்கள் விழறது அப்படிங்கறத பொறுத்து அந்த ராகு கேதுக்களுடைய தன்மை மாறுபடும். டைம் கரெக்டா 8 ஆயிடுத்து. ஒரே ஒரு क्वेश्चन. யா, எனக்கு நிறைய டைம் இருக்கு. நீச்சம் இல்ல, எனக்கு இல்ல. நீச்சம் அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம் அதுக்கு? இந்த கிரகம் நீச்சமா இருக்கு அப்படின்னு சொல்றேன் நான். யூ ஹேவ் யூஸ்ட் இட் ஃபார் மெனி டைம்ஸ். சோ அதனால கேக்குறேன், அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேக்குறேன். இப்போ நவகிரகங்கள்ல முதல்ல இப்போ வந்து ராகு கேத் ஏதாவது இப்போ சொன்னோம் இல்லையா, நவகிரகங்கள்லயும் ஒவ்வொரு கிரகம் ஒவ்வொரு கிரகத்துக்கு நட்பா இருக்கும், ஃப்ரெண்ட்ஷிப்பா இருக்கும். ஒரு சில கிரகம் ஒரு சில கிரகத்துக்கு பகையா இருக்கும், சில கிரகத்துக்கு சமமா இருக்கும். இப்ப ராகு கேது அப்படிங்கிறதுக்கு வந்து கான்ட்ரவர்சி நிறைய இருக்கு. எது எதுக்கு நட்பு, எது எதுக்கு பகை, எது எதுக்கு எங்க உச்சம் எங்க நீச்சம் அப்படிங்கிறது வந்து நிறைய கான்ட்ரவர்சிஸ் இருக்கு. ஸோ அந்த ராகு கேத்துவை பத்தின டீட்டெயில்டா நம்ம அப்புறமா பார்ப்போம். இப்ப முதல்ல சூரியன் எடுத்துட்டோம் அப்படின்னா, சூரியன் வந்து மேஷத்துல உச்சம். எல்லா கிரகமுமே எந்த இடத்துல உச்சமா இருக்கோ அதுல இருந்து 7ஆமத்து வீட்டுல நீச்சம் அடையும். சரியா? இல்ல ஒரே நிமிஷம். அதான் நான் என்னங்கறத எக்ஸ்பிளைன் பண்றேன். இல்ல இப்போ இல்ல. I want to take a step back. நீச்சம் அப்படின்னா டெஃபினிஷன் என்னன்னு கேக்குறேன். பவர்லெஸ். அவ்வளவுதான் எனக்கு தெரியும். So it's பவர்லெஸ். உச்சம் அப்படின்னா ஃபுல் பவர். பிரகாசமா இருக்கா, 1000 வாட்ஸ் பல்பா எரியுது. இது 0 வாட்ஸ் கூட எலக்ட்ரிசிட்டி எஃபிஷியன்சி கிடைக்குமா அப்படிங்கறத எதிர்பார்த்துட்டு இருக்கிறது நீச்சம். ஓகே. எல்லா கிரகத்துக்கும் உச்ச நீச்சம் உண்டு. இன்னொரு பாயிண்ட் என்னன்னா, எல்லா கிரகமுமே எங்க உச்சமா இருக்கோ அதுல இருந்து 180 டிகிரில நீச்சம் அடையும். 180 டிகிரிங்கிறது 7வது வீடு. இது நம்ம டீடைலா அப்புறமா போக போக பார்ப்போம், பின்னாடி பார்ப்போம். உச்சம் அப்படிங்கிறது ஃபுல் பவரோட இருக்கிறது, நீச்சம் அப்படிங்கிறது பவர்லெஸ்ஸா இருக்கிறது. அவ்வளவுதான். எனக்கு டெஃபினிஷன் தான் வேணும். சப்போஸ் இந்த டெர்மினாலஜிஸ் யூஸ் பண்றோம் இல்லையா, ஆமா, டு அண்டர்ஸ்டாண்ட் என்ன அப்படினால. குட். இப்ப இன்னொன்னு என்ன சொல்லணும் அப்படின்னா, இப்ப நம்ம ஜோதிஷம் வந்து இன்னில இப்ப ஸ்டார்ட் பண்ணியாச்சு. நம்ம ஜோதிஷ கிளாஸ் இன்னும் நல்லா போனோம்னா சுய ஜாதகத்தை பார்த்துக்காம இருக்கணும். இப்ப நம்ம பார்த்துட்டே போறோம். இப்ப எது உச்சம் எது நீச்சம் பகை அதெல்லாம் பார்க்கும்போது உங்களோட ஜாதகத்தை நீங்க எடுத்து வச்சுட்டு எந்த கிரகம் யாருக்கு பகையா இருக்கு, எங்க உச்சமா இருக்கு, எங்க நீச்சமா இருக்கு அப்படின்னு பார்த்தா ஜோதிஷத்தை கத்துக்கிறதுக்கு போய் பயம் அதிகமாயிடும். ஏன்னா ஒரு பாயிண்ட் வந்து இது வீக் பாயிண்ட், இந்த இடத்துல இந்த கிரகம் நின்னா வீக் அப்படின்னு சொல்றதுக்கு ஒரு பாயிண்ட் இருந்ததுன்னா அது வீக் இல்ல அப்படின்னு சொல்றதுக்கு 100 பாயிண்ட் இருக்கும். அப்ப அந்த வீக் பாயிண்ட் தான் நம்ம முதல்ல கத்துப்போம். இந்த பாயிண்ட் வீக் இல்ல அப்படிங்கிறது போக 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 நம்ம எக்ஸ்பீரியன்ஸ்ல தான் வரும். அப்ப எடுத்த உடனே இந்த பாயிண்ட் வீக்கா இருக்கா, ரைட் முடிஞ்சது நம்ம வேலை அப்படின்ற மாதிரி ஒரு டிப்ரெஷன்ல உண்டாயிடும். எந்த டாக்டருமே தனக்கு தானே வைத்தியம் பார்த்துக்கிறது இல்லையா? அதே போல ஒருத்தர் வந்து ஜோதிஷம் கத்துக்கிறாரு அப்படின்னா அடுத்த வாளுடைய ஜாதகத்தை வாங்கி எவ்வளவு வேணா பார்க்கலாம், தன்னுடைய ஜாதகத்தை பார்த்துக்க கூடாது. அப்பதான் ஜோதிஷத்துல அப்லிஃப்ட்மெண்ட் நல்லா இருக்கும், முன்னேற்றம் நல்லா இருக்கும். சுய ஜாதகத்தை மட்டும் பார்த்துக்க கூடாது எப்பயுமே. அதே போல தன்னோட ஃபேமிலி ரொம்ப க்ளோஸ் மெம்பர்ஸோட ஜாதகம் பாக்குறது தெரியல இல்லையா பசங்களோட? ஆமா, நம்மளுக்கு தெரியாது. இப்போ வந்து ஏதோ ஒரு தசை வந்து வீக்கஸ்ட் தசை நடக்கிறது. அப்ப நம்ம என்ன நினைச்சுப்போம், எடுத்த உடனே நம்மளுக்கு நெகட்டிவ் ஆஸ்பெக்ட்ஸ் தான், பயம், உள்ளூர பயம் வந்துடும். அச்சோ இப்படி போறது. அப்ப நம்ம ஒரு தேர்ட் பர்சன் கிட்ட போகும்போது அந்த ப்ராப்ளம்ல இருந்து நம்ம வந்து அந்த ப்ராப்ளத்துக்குள்ளவே இருக்கும், சொல்யூஷன் கண்டுபிடிக்கிறது டஃப். அப்ப தேர்ட் பர்சன் கிட்ட போகும்போது அவர் கொஞ்சம் ப்ராப்ளத்துல இருந்து வெளியில வந்து பார்ப்பார். அப்ப எஸ்கேப் ஆகிறதுக்கு என்ன சான்சஸ் இருக்கு அப்படிங்கறத அவர் கரெக்டா பார்த்து சொல்லுவார். ஸோ இந்த அதிபதி ஆர் இந்த கிரகம் டீடைல்ஸ் எல்லாம் இப்ப நம்ம மனப்பாடம் பண்ணணுமா? இது பெருசா ஒண்ணு மனப்பாடம் பண்றதுக்கு ஒண்ணு இல்லை. திதி எல்லாரும் நம்மளுக்கு தெரிஞ்சதுதான்.
இல்லையா? திதி தேவதா வந்து ஃபார் நோயிங் பர்பஸ் தான் சொன்னது, ஃபார் நாலேஜ் பர்பஸ் தான். இது நம்ம ஜோதிஷத்துக்கு எங்கேயும் பெருசா யூஸ் ஆக போறது இல்ல. ஓகே, பெருசா எதுவும் யூஸ் ஆக போறது இல்ல, தெரிஞ்சு வச்சுக்கிறது நல்லது. இப்ப சதுர்த்தி கணபதி தெரியும், அப்ப அடுத்து இன்னொரு திதிக்கு எந்த தேவதை. இப்ப நம்ம வந்து ஏதோ ஒரு ஜாதகத்துல யாரோ ஒருத்தருக்கு வந்து ஏதோ ஒரு பிளானட் வீக்கா இருக்கு, அந்த பிளானட்டுக்கு ஒரு தேவதை அதிபதியா இருக்கும், அந்த தேவதையை நம்ம பிரீத்தி பண்ணா இந்த பிளானட் பிரீத்தி ஆகும். இப்போ செவ்வாய் மங்களன், அவருக்கு வந்து அவரை பிரீத்தி பண்ணணும்னா சுப்பிரமணிய சுவாமியை பிரீத்தி பண்ணணும். அப்ப சுப்பிரமணிய சுவாமிக்கு உகந்த திதி எதுன்னு நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும். அப்ப சஷ்டியில போய் சுப்பிரமணிய சுவாமியை வழிபடு அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா, அப்படி சொல்றதுக்கு நம்மளுக்கு இது யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகே, இன்னைக்கு செஷன் நம்ம நெக்ஸ்ட் என்னைக்கு கிளாஸ் அப்படிங்கறத அப்புறமா கூட முடிவு பண்ணி சொல்லலாம், ஒன்னும் அர்ஜென்சி இல்ல. I need to create a group, but 7 to 8 works. எனக்கு எந்த டைமே ஒர்க் ஆகாது. I have to push myself. 100% committed outside, but I have to commit myself here. Okay, 7 to 8 should work. Thrice a week should be good, la? ஆமா, நம்ம கொஞ்சம் டச்சா ஃப்ரீக்வெண்டா டச் இருந்தாதான் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டாவும் இருக்கும், விஷயங்களும் உள்ள போகும். நம்ம திருப்பி 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 ஒரே விஷயத்தான் திருப்பி திருப்பி பேசிட்டு இருப்போம் கொஞ்ச நாளைக்கு. இப்போ உச்சம் நீச்சம் இந்த கிரகம் சூரியன் சந்திரன் அப்படின்றப்போ கற்றலின் கேட்டல் நன்று இல்லையா? படிக்கிறோம், அதை விட கேட்டுட்டே இருந்தா இன்னும் கொஞ்சம் எஃபெக்டிவா உள்ள போகும். த்ரைஸ்ங்கிறது பெஸ்ட். So that we are always in touch, not a once a week. It's a serious business to learn. So let's have thrice a week. I mean, otherwise, உங்களோட opinion ஏதாவது இருக்கா? இல்ல, I am ready for anything. I am keen on learning. எனக்கு எல்லா நாளைக்கு எப்படி வேணா பரவாயில்ல, நீங்க சொல்லுங்க. எல்லா நாளைக்கு இல்ல, no not every day. அவருக்கும் கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. thrice a week is fine. Yeah, thrice a week. அப்ப சண்டே பார்க்கணுமா இல்ல மண்டே? எப்படி உங்களுக்கு எப்படி சௌகரியம்? Monday, Wednesday, Friday, no weekends. No weekends. program எல்லாம் இருக்குல்ல, நம்ம பரவாயில்ல. Is that okay? So Monday 5 மணிக்கு. Monday 7 to 8. பார்க்கலாம். Monday 7 to 8 okay. Okay. Okay, அப்புறமா இன்னொரு then we'll communicate. இன்னொரு 2 minutes if அர்ஜென்ட் இல்ல ரெண்டு பேருக்குன்னா, நேத்தி நீ கிளாஸ் எப்படி இருக்கு அப்படின்னு ரிவ்யூ கொடுத்தா எனக்கு கொஞ்சம் ஒரு உற்சாகமா இருக்கும். நல்லா இருக்கு. இல்ல, ரொம்ப நல்லா இருக்கு. நீங்க நல்லா சொல்லி கொடுக்கறேன், சிஸ்டமேட்டிக்கா சொல்லி கொடுக்கறேன். அண்ட் இந்த இன்னைக்கு நீங்க இந்த கனெக்ட் பண்ணினீங்க, அது ரொம்ப இம்பார்ட்டன்ட் இல்லையா? அப்ப நமக்கு சில ஐட்டம்ஸ் எல்லாம் நமக்கு தெரியும், ஆனா அது இப்படி கனெக்ட் பண்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட், so that we feel relevant அப்படி. And I think it is going in the right direction. Because ரொம்ப பேசிக்ல இருந்து நீங்க தொடங்கிருக்கீங்க. So I think we will also have to do a lot of homework, இதெல்லாம் கொஞ்சம் படிக்கிறது எல்லாம், so that then only it will become easy. அதனால I think 3 days a week is good, because போக நீங்க 3 மணிக்கூர் நீங்க சொல்லி கொடுத்தா எங்களுக்கு ஒரு 3 மணிக்கூராவது we will have to brush up, study something இல்லையா? Exactly. Then we can go. ஆமா, all good baba. கண்டிப்பா. Great. சரி. நட்சத்திரம் வந்து நீங்க எங்க இருக்கீங்க? நீங்க எந்த இடத்துல? செங்கல்பட், சென்னையில இருந்து ஒரு 60 கிலோமீட்டர்ஸ் அப்பார்ட். அப்புறம் காஞ்சிபுரத்துல இருந்து ஒரு 35 கிலோமீட்டர்ஸ். ஓகே. நீங்க என்ன ஃபுல் டைம் இத எப்படி இருக்கு? நீங்க இல்ல, அப்பா ஃபுல் டைம் இது. நான் வந்து இங்க செங்கல்பட் ஜிஹெச்ல இந்த கவர்மெண்ட் இன்சூரன்ஸ் ஸ்கீம் ஒன்னு இருக்கு, சிஎம் ஹெல்த் இன்சூரன்ஸ் ஸ்கீம்னு. அதுல இன்சூரன்ஸ் பர்சனா இருக்கேன், பீடியாட்ரிக் டிபார்ட்மெண்ட்ல. ஓகே. மத்தபடி ஆபீஸ் இருக்கு. ஆமா, மார்னிங் டைம்ஸ் 9 to 5 ஆபீஸ், ஆஃப்டர் 5 டோட்டலி ஃப்ரீ, அப் டு 9 வந்து ஃப்ரீ தான். இப்போ முகூர்த்த நாள் இல்லாம இருந்தா காலையில 9 வரைக்கும் ஃப்ரீ. முகூர்த்த நாள்னா அப்பா கூட விவாகத்துக்கு, கிரகப்பிரவேசத்துக்கு, கணபதி ஹோமம் அதுக்கெல்லாம் போறது உண்டு. அப்ப நீங்க இந்த வேத எல்லாம் கத்துட்டு இருக்கீங்க? ஆமா, அது ஃபுல் டைமா போல, பட் தேவைன்ற வரைக்கும் முறையா கத்துண்டாச்சு. வேற யாரெல்லாம் இருக்கா அதுல அங்க? இப்போ நானும் அம்மா ஒய்ஃபு, அப்பா அம்மா நானும் ஒய்ஃபு. தங்க வந்து மேரீடு, சென்னையில இருக்கா, தாம்பரம் பக்கத்துல சேலையூர் அப்படின்னு. சரி, சேலையூர் தெரியும். ஆமா. ரைட். நம்மளது நெக்ஸ்ட் என்னன்னா, நட்சத்திரங்கள் வந்து நெட்லயே இருக்கும், எங்க தேடினாலும் நட்சத்திரங்கள் இருக்கும். 27 நட்சத்திராஸ் போட்டா நானும் வந்து வாட்ஸ்அப் ஒரு குரூப் கிரியேட் பண்ண உடனே அனுப்பி வைக்கிறேன். இந்த நட்சத்திராஸ் வந்து 3 ஃபர்ஸ்ட் இனிஷியல் எப்படின்னா அஸ்வினி, பரணி, கிருத்திகை, ரோகிணி, மிருகசீரிஷம், திருவாதிரை,
புனர்பூசம், பூசம், ஆயில்யம், இப்படி 3 டிவைட் பண்ணி நம்ம அதை திருப்பி 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 சொல்லிட்டே இருக்க வேண்டியதுதான். அதுக்கப்புறமா 3ங்கிறது 6 சொல்லி பார்க்கணும், 6ங்கிறது 9 சொல்லி பார்க்கணும். இப்படி நம்மளுக்கு எது கன்வீனியன்ட்டோ நம்மளுக்கு நம்மளே ஒரு மெத்தடை உருவாக்கிட்டு நம்ம அதை மெமரைஸ் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா நட்சத்திரம் தான் பேசிக், ரொம்ப பேசிக். நட்சத்திரம் இல்லைன்னா ஜோதிஷம் ஒண்ணுமே பண்ண முடியாது. நம்ம 27 நட்சத்திரங்களை ப்ராக்டிஸ்ல நம்ம மனப்பாடம் பண்ணிக்கலாம். ஒன்றும் இப்போதானே ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். போக 1 வீக் 10 days 15 days கூட ஆகலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம எழுதி வச்சு டெய்லி பார்க்க 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 அது தானே மெமரைஸ் ஆயிடும். ஸ்லோகம் சொல்லிக்கலாம். வசுதேவ சுதம் தேவம் கம்சசாணூரமர்தனம் தேவகீ பரமானந்தம் கிருஷ்ணம் வந்தே ஜகத்குரும். Thank you.